ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்தபோது ஆண்டவரை கொல்ல வேண்டும், சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்லி அநேகர் ஒன்றாக சேர்ந்தார்கள். திருமறையிலே நாம் வாசிக்கும் போது அவர் கலிலேயன் என்று அறிந்த போது பிலாத்து அவரை ஏரோது ராஜாவினிடத்திலே அனுப்பினார். ஏரோது ராஜா இவரை பற்றி அதிகமாக கேள்விப்பட்டு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்ன போது ஆண்டவர் மௌனமாயிருந்தார், ஒன்றுமே பேசல. அதனால ஏரோது அவரை மறுபடியும் பிலாத்துக்கு அனுப்பிவிட்டார். வேதம் என்ன சொல்கிறது? அன்று விரோதமாக இருந்த ஏரோதும் பிலாத்துவும் சிநேகிதரானார்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சல்சேயர்கள் பரிசேயர்கள் என்ற ரெண்டு கூட்டத்தார். இந்த ரெண்டு கூட்டத்தாரும் என்ன செய்தார்கள்? ஒருவர் எப்பொழுதும் சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவருடைய விஷயத்திலே அவர் ஒன்றாக சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று பிலாத்துவிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு கூட்டு, ரோம அரசாங்கத்தின் பிரதிநிதியாகிய பிலாத்து, அந்த நாட்டின் அரசனாக இருந்த ஏரோது, சபை தலைவர்கள் என்று விசேஷமாக கருதப்பட்ட அந்த சதுசேயர் பரிசேயர் என்ற கூட்டம், இந்த மூன்று கூட்டத்தாரும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவருக்கு விரோதமாக நின்று ஆண்டவரை சிலுவையிலே அறிந்தார்கள் என்று திருமறை நமக்கு சொல்கிறது. தேவனுக்கு விரோதமான கூட்டு. அவர் இந்த உலகத்தில் பாவிகளை ரட்சிக்க வந்தார். அப்படியே அவர் ரட்சகராக இருக்கக்கூடாது, அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கு விரோதமாக இவர்கள் இருந்து ஆண்டவரை சிலுவையிலே அறிந்தார்கள் என்று திருமறை நமக்கு விசேஷமாக அங்கே சொல்லுகிறது. அதே போலவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் கடைசி நாட்களிலே ஒரு கூட்டு ஒன்று இருக்கும். அதனால்தான் தேவனுக்கு விரோதமான கூட்டாட்சி என்று நான் சொன்னேன். ஆண்டவருக்கு விரோதமான ஒரு கூட்டாட்சி. இந்த கூட்டாட்சியில யார் யார் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்ற இந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் தியானிக்க விரும்புகிறேன். தியானிப்பதற்கு முன்னதாக தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சன்னிதானத்திலே காத்திருக்கிறோம். இத்தனை நாட்களாக எங்களோடு பேசினீரே தகப்பனே, எங்களோடு உறவாடினீரே. உம்முடைய திருநாமத்துக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்திலே இருந்து உங்களுடைய சத்தியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீர் பேசும். ஆண்டவரே, மறைந்து கிடக்கிற இந்த சத்தியங்கள் வெளிப்பட்டு அதனுடைய தத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் தக்கதான எங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவரே நீர் இந்த நேரத்தில் பேச வேண்டும் என்று, பரிசுத்த ஆவியுடைய துணியை நாங்கள் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் பரம்பிதாவே, ஆமென். திருமறையில் நாம் மறுபடியும் வாசிக்கிறபடி, கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்திலே இருந்த போது கிறிஸ்துவ சபையினுடைய சரித்திரத்தை பற்றி அநேக பிரெடிக்ஷன்ஸ், அநேக தீர்க்கதரிசனங்களை சொன்னார். இந்த உலகம் எந்த விதமாக போகும், திருச்சபையானது எவ்விதமாக இருக்கும் என்பதை குறித்து அங்கு அவர் பேசினார். மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். இந்த கடைசி நாட்களை பற்றி பேசும்போது சொல்கிறார், நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். நீங்கள் ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கு முன்பும் ராஜாக்களுக்கு சாட்சியாக அவருக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். ஆகவே இங்கு ஆண்டவர் இந்த உலகத்தின் கடைசி நாட்களிலே அல்லது திருச்சபையில வரப்போகிற பலவிதமான உபத்திரவங்களை குறித்து ஆண்டவர் பேசினார். தேசாதிபதிகளுக்கு முன்பாக, ராஜாக்களுக்கு முன்பாக நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள். உங்களை இன்னும் வேதத்தில் நீங்கள் வாசி பார்க்கலானால் அங்கு வாரினாலே அடிப்பார்கள், என் நாமத்தின் நிமித்தம் உங்களை கொன்று போடுவார்கள். 12வது வசனத்திலே வாசிக்கிறேன், அன்றையும் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவார். ஆகவே ஆண்டவர் தன்னுடைய காலத்துக்கு பிற்பாடு திருச்சபையில உபத்திரவத்தின் காலம் வரும் என்பதை குறித்து ஆண்டவர் பேசினார். இது எவ்வளவு தூரம் சரித்திரத்திலே உண்மையாக இருக்கிறது என்று சரித்திரம் படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். இயேசு கிறிஸ்துடைய காலத்துக்கு பிற்பாடு, ஏன் இயேசு கிறிஸ்துடைய காலத்திலேயே ரோம ஆட்சியை வீழ்த்த வேண்டும், சுய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் யூதர்கள் மத்தியிலே இருந்தது. ஆகவே யூதர்களில் அநேக தலைவர்கள் எழும்பி அந்த ரோம ராஜ்யத்துக்கு விரோதமாக கலகம் செய்தார்கள். படைகளாக நின்று ரோமரோடு யுத்தம் செய்தார்கள். அடிக்கடி அவர்கள் ரோம ராஜ்யத்தோடு யுத்தம் செய்தார்கள். ஆகவே ரோமர்களுக்கு இந்த யூதர்களை கண்டாவே கொஞ்சம் கூட பிடிக்கிறதில்லை. ரோம அரசாங்கம் யூதர்களுக்கு எவ்வளவோ நன்மை செய்தது. அவர்களை தட்டி கொடுத்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்தது. எவ்வளவோ சலுகைகளை ரோம அரசாங்கம் செய்தது. ஆனாலும் இந்த யூதர்கள் எங்களுக்கு விடுதலை வேண்டும், சுயாட்சி வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினாலே
அந்த ரோமர்களுக்கு விரோதமாகவே அவர்கள் செய்து வந்ததனால அந்த யூதர்கள் மேல் அநேக விதமான உபத்திரவம் வந்தது. ரோம அரசர்கள் யூதர்களுக்கு விரோதமாக இருந்தார்கள். யூதர்களுக்கு அநேக துன்பங்களையும் துயர்களையும் கொடுத்தார்கள். அந்த சமயத்தில் ஒரு விசேஷமான காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். ரோமர்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ இந்த யூதர்கள் யாருக்கு தெரியாது. அப்பொழுது கிறிஸ்துவ மார்க்கம் பரவி கொண்டு வருகிறது. ஏராளமான மக்கள் கிறிஸ்துவ மார்க்கத்திலே சேர்ந்தார்கள். அப்படி சேரும்போது இந்த அந்நியர்களான ரோமர்களுக்கு யூதர்கள் யார் கிறிஸ்துவர்கள் யார் என்று தெரியல. ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த மார்க்க சம்பந்தமான அவ்வளவு தூரம் அவர்கள் சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆகவே யூதர்களுக்கு விசேஷமான ஒரு அடையாளம் ஓய்வு நாள் ஆசிரியர். சனிக்கிழமை ஓய்வு நாளை ஆசரித்தார்கள். அப்பொழுது சுற்றிலும் இருக்கிற எல்லா நாடுகளிலும் மித்ரா ரிலிஜன் என்று, மித்ரா மார்க்கம் என்று ஒரு மார்க்கம், மற்ற எல்லாருமே அந்த மித்ரா மார்க்கத்தை அனுஷ்டித்தவர்களாக இருந்தார்கள். இந்த மித்ரா மார்க்கம் என்பது சூரியனை தெய்வமாக கொண்ட மார்க்கம், சூரியனை வணங்கின மார்க்கம். ஆகவே யூதர்கள் மாத்திரம் அவர்கள் அந்த சூரியனை வணங்கி அந்த சூரியனுக்கென்று அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்ட டெடிகேட் பண்ணப்பட்ட ஞாயிற்றுக்கிழமையை அவர்கள் எல்லோருமே கொண்டாடி வந்தபோது இந்த யூதர்கள் மாத்திரம் சனிக்கிழமையை அவர்கள் ஓய்வு நாளாக கொண்டாடி வந்தார்கள். ஆகவே ரோமர்களுக்கு இந்த யூதர்களை அழிக்க வேண்டும், கொல்ல வேண்டும், பிடிக்க வேண்டும் என்று நினைத்த போது கிறிஸ்தவர்களும் அங்கே இருந்தார்கள். ஆகவே கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் எப்படி பிரிவினை உண்டாக்குவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆகவே சனிக்கிழமை யார் யார் ஆசரிக்கிறார்களோ அவர்களை பிடித்துக் கொண்டு வாருங்கள், கொன்று விடுங்கள், அழித்து விடுங்கள் என்று ரோம அரசாங்கம் கட்டளையிட்டது சிப்பாய்கள். அப்படியானால் அந்த யூதர்களை அவர்கள் அழிக்க பிரயாசப்பட்ட போது கிறிஸ்தவர்களையும் கூட சேர்த்து அழித்தார்கள். என கிறிஸ்தவர்களும் அந்த சனிக்கிழமை தான் கை கொண்டு வந்தார்கள் என்று உங்களுக்கு நான் எடுத்து சொன்னேன். ஆகவே நாட்கள் ஆக கிறிஸ்தவர்கள் மத்தியில யூதர்கள் மேலே மாத்திரம் ஒரு வெறுப்பு மாத்திரமல்ல, அந்த யூதர்களுக்கு அடையாளமாக நின்ற அந்த 7ஆம் நாள் ஆசரிப்பு, சனிக்கிழமை ஆசரிப்பு மேலேயும் ஒரு வெறுப்பு வந்துவிட்டது. இந்த எப்படியாவது ரோமர்கள் கையிலிருந்து அனாவசியமாக அடிக்கப்படுவதோ தண்டனை பெறுவதோ அதிலிருந்து தப்ப வேண்டும். எப்படி தப்புவது? அந்த சனிக்கிழமை ஆசரிக்கும் போது அவர்கள் தங்களையும் யூதர்களாக நினைத்துக் கொள்கிறார்களே என்று அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், எப்படியாவது இந்த ரோமர்கள் மத்தியிலே தப்புவிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் சிந்தனை செய்து கொண்டிருந்தார்கள், வழியை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி வழியை பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த காலங்களிலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு விரோதமாகவும் ரோமராயர்கள் எழும்ப ஆரம்பித்தார்கள். அமைதியாக போய்கொண்டிருந்த கிறிஸ்தவ மார்க்கத்தின் நிலைமை இப்பொழுது முற்றிலும் கவலைக்கிடமாக மாறிவிட்டது. ஏனென்றால் டிராஜன் என்ற ஒரு அரசன் எழுப்பினார். அந்த டிராஜன் என்ற அந்த அரசன் எம்பரர், அந்த சக்கரவர்த்தி, ரோம சக்கரவர்த்தி கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அவர் மாறினார். ஏன் மாறினார் என்றால், இந்த டிராஜன் என்ற சக்கரவர்த்தி எல்லா பப்ளிக் இடங்களிலேயும், பொது இடங்களிலேயும் தன்னுடைய உருவ சிலையை அங்கு வைத்தார். அந்த உருவ சிலையை வைத்து அந்த உருவத்தை வணங்க வேண்டும் என்று நினைத்தார் என்று சொன்னார். ரோம சக்கரவர்த்திகள் வர வர என்ன நினைத்தார்கள்? தங்களை சூரிய பகவானுடைய பிரதிநிதிகள் தாங்கள். இன்றைக்கு அப்படி நினைக்கிற ஒரு நாடு எது என்று தெரியுமா உங்களுக்கு? சூரியனிலிருந்து வந்த பிரதிநிதிகள், அரசர்கள் நாங்கள் என்று நினைக்கிற ஒரு நாடு யாருக்காவது தெரியுமா? ஜப்பான். புரியுதுங்களா? அந்த ஜப்பானுடைய அரசர்கள் சூரியனுடைய வழித்தோன்றல் என்று இன்றைக்கும் நினைக்கிறார். அதே போலதான் இந்த ரோமராயர்கள் நினைத்தார். அப்படி நினைத்ததுனால அவர்கள் தங்களை கடவுளுடைய ஸ்தானத்துக்கு உயர்த்தி எல்லா ஜனங்களும் தங்களை வணங்க வேண்டும் என்று சொல்லி பப்ளிக் இடத்துல எல்லாம் அவருடைய சிலைகளை வைத்து அதை வணங்க சொன்னார்கள். கிறிஸ்தவர்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு இன்னொரு ஒரு காரியம் என்னவென்றால், இந்த ராஜா இயேசு கிறிஸ்துவை இயேசு ராஜா என்று அதிகமாக அவர்கள் சொன்னார். இயேசு ராஜா என்று சொல்வதிலே அவருக்கு ஒரு இன்பம். அதனால ஜீசஸ் அவர் கிங் என்று சொன்னார். இது இந்த ராயர்களுக்கு பிடிக்கல. நாங்கள் தானே ராஜா, நாங்கள் ராஜாவாக இருக்கும்போது ஏன் இன்னொருவரை இயேசு கிறிஸ்துவை ராஜா என்று சொல்கிறார்களே என்று அவர்கள் சொல்லி பார்த்தார்கள். அவர்கள் கேட்கல. ஜீசஸ் இஸ் லார்ட், ஜீசஸ் இஸ் அவர் கிங். அதனால ரோமராயர்களுக்கு ரொம்ப இவர்கள் மேல கோபம் வந்தது. ஆகவே 2வது நூற்றாண்டுல பயங்கரமான உபத்திரவ காலம் கிறிஸ்துவர்களுக்கு வந்தது. இரத்த சாட்சிகள் என்ற ஒரு புஸ்தகம் இருந்தால், நீங்கள் எங்கேயாவது இருந்தால் அதை எடுத்து வாசித்து பாருங்கள். ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள், ஒருவர் கணக்கு போட்டிருக்கிறார், அந்த நாட்களிலே 5 லட்சம் கிறிஸ்தவர்களை இந்த ரோமராயர்கள் கொன்று விட்டார். பெரிய ஒரு அழிவு.
மீதி பேர் அங்கே மலைகளுக்கும் குகைகளுக்கும் தப்பி ஓடி போயிருந்தார் நம்முடைய உயிரை காப்பாற்றுவதற்காக. ஆகவே இப்படிப்பட்ட இந்த உபத்திரவு காலம் வரும். அந்த உபத்திரவு காலத்துல நீ உண்மையாயிரு, உத்தவமாயிரு, உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்றால் ஆண்டவர் அங்கு வெளியாகமத்தின் புத்தகத்திலே தம்முடைய சபைகளுக்கு எச்சரிப்பு கொடுத்திருந்தார், தூது கொடுத்திருந்தார். எபேசு சபைகள் வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த உபத்திரவத்தை பற்றி சொன்னது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய காலத்துக்கு பிற்பாடு இதை பற்றி என்ன சொன்னார் என்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 20ஆவது அதிகாரம் 26, 27 வாசிக்கிறேன். தேவனுடைய ஆலோசனை ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். இந்த கூட்டத்தினுடைய அந்த நோக்கமும் அதுதான். தேவனுடைய ஆலோசனையில எதையும் மறைத்து வைக்க கூடாது. மக்கள் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, ஆண்டவருடைய வசனத்தை வசனமாக சொல்ல வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அப்படி சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற மாதிரி உங்களுடைய இரத்த பழிகளுக்கு நாங்கள் எங்களை நீக்கலாக்கி விடுவோம். தேவனுடைய ஆலோசனை ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் எச்சரிக்கையாயிருங்கள்? எச்சரிக்கையாக அந்த மந்தையை காவல் பண்ணுங்கள். எச்சரிக்கையாக அந்த மந்தையை காத்துக்கொள்ளுங்கள். ஏன் காவல் பண்ண வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும்? நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத குடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவு பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி வந்ததை நீங்கள் நினைத்து விழித்திருங்கள் என்று சொன்னார். நான் போன பின்பு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், மந்தையை தப்பவிடாத குடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே எழும்பும். அந்த குடிதான ஓநாய்கள் எழும்பி கர்த்தருக்குள் பிரியமானவர்களே மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். தங்களிடத்தில் இழுத்துக் கொள்வார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்படியானால் இங்கு பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சபைகளில ஒரு பெரிய விழுகை இருக்கும். அந்த சபை போதனைகளிலிருந்து அநேக மக்கள் விழுந்து போவார்கள் என்று இங்கே தீர்க்கதரிசனமாக உரைக்கிறார். குடிதான ஓநாய்கள் என்று அவர்களை பற்றி சொல்கிறார். அவர்கள் மத்தியிலே எழுப்புவார்கள் என்று அங்கே அவர்களை சொல்கிறார். ஆகவே இந்த 1வது நூற்றாண்டில கிறிஸ்தவ மார்க்கம் அப்படி பரவின போது அங்கே நாஸ்டிக்ஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு பிலாசபர்ஸ் ஒரு கூட்டம் இருந்தது. நாஸ்டிக் என்று சொல்லப்பட்ட ஒரு கூட்டம், மத கூட்டம். இவர்கள் ஒரு விசேஷமான ஒரு கொள்கையுடையவர்கள். அதை பற்றி இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தப்பறையான கொள்கையை உடையவர்கள் இவர்கள் எப்படியோ கிறிஸ்துவ மார்க்கத்திலே சேர்ந்து கொண்டார்கள். இந்த கிறிஸ்துவ மார்க்கம் ஆப்பிரிக்காவுக்கு பரவின போது ஆப்பிரிக்காவிலே இருந்த கிரேக்கர்கள் அலெக்சாண்ட்ரியாவிலே, விசேஷமாக அலெக்சாண்ட்ரியா என்ற பட்டணத்திலே ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இருந்தது. அந்த யூனிவர்சிட்டியில இருந்த படிப்பாளிகள் எல்லோரும் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். இப்படி கிறிஸ்தவர்களாக மாறின அநேக பெரியவர்களே அகஸ்டின் என்ற ஒரு பெரிய செயின்ட் அகஸ்டின் என்று சொல்லப்பட்டவர். இவர்கள் கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு வந்த போது அந்த கிரேக்கர்கள் பிலாசபர்ஸ், அவங்க தத்துவ ஞானிகள், இந்த தத்துவ ஞானத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இந்த நாஸ்டிக் என்று சொல்லப்பட்டவர்கள் சூரியனை வணங்கின மக்கள். அவர்களும் என்ன செய்தார்கள் என்றால் இந்த கிறிஸ்துவ மார்க்கத்திலே சேர்ந்தார்கள். இப்படி பல பேர் கிறிஸ்துவ மார்க்கத்திலே சேர்ந்த போது உங்களுக்கு புரியும், அதில் அநேக உண்மையான கிறிஸ்தவர்களாக இல்லை. அநேகர் என்ன செய்தார்கள் என்றால் தங்களுடைய மார்க்கத்தினுடைய கொள்கைகளை, தாங்கள் முன்னாலே விசுவாசித்த அநேக கொள்கைகளை கிறிஸ்து மார்க்கத்துக்குள்ளாக கொண்டு வந்து விட்டார். அந்த சமயத்திலே குணசந்தி ராயன் என்று சொல்லி ஒரு ராயன் எழுப்பினான். அவன் ஒரு ஆச்சரியமான விதத்தில கிறிஸ்தவனாக மாறிவிட்டார். இது சரித்திரம் நான் சொல்கிறது. அப்படி கிறிஸ்தவனாக மாறிவிட்ட உடனே அங்கே ராஜ்யம் முழுவதும் பாபிலோனியர்கள், பாபிலோனிய மார்க்கத்தை சார்ந்தவர்கள், பாபிலோனிய மார்க்கத்தில் இருந்துதான் இந்து மார்க்கம் வந்தது. இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் அதை ஒத்துக்கொள்கிறார்கள். பாபிலோன் மார்க்கம் எல்லாம் அந்த மத்திய தரைக்கடல் பகுதியிலே தான் மக்கள் தோன்றினார்கள் என்பதற்கும் அங்கிருந்துதான் பாஷைகள் வந்தது, அங்கிருந்துதான் மார்க்கங்கள் வந்தது என்பதை இன்றைக்கு உலக ஆராய்ச்சியாளர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆகவே இந்த பாபிலோன் மார்க்கத்தில் இருந்துதான் எகிப்திய மார்க்கமும், அங்கே கிரேக்க மார்க்கமும், அங்கிருந்துதான் இந்தியாவிலிருந்து இந்திய மார்க்கமும் இந்து மார்க்கமும் அங்கே வந்தது. ஆகவே இப்படிப்பட்ட இவர்கள் எல்லோரும் அந்த காலத்திலே இவர்கள் எல்லாரும் சூரியனை விசேஷமாக முக்கியமான தெய்வமாக வணங்கி வந்தார்கள். ரஷ்யா பக்கத்தில் அந்த மிடில் ஈஸ்ட்ல மித்ரா என்ற ஒரு மார்க்கம் இருந்தது. இவர்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்களான போது தங்களுடைய கொள்கைகளை அநேகம் கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு கொண்டு வந்தார்கள். ஏதோ ஓரளவு கொண்டு வந்து
பாதி கிறிஸ்தவ மார்க்கும் பாதி கடைப்பிடிப்புமாக இருந்தார்கள். அநேகரை நான் பார்க்கிறேன், கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார்கள், வீட்டுக்கு போனா தீபாவளி கொண்டாடுகிறார்கள், எல்லாம் கொண்டாடும். அந்த மாதிரி நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கு கூட. அதே போல அன்றைக்கும் இருந்தார்கள். இந்த குணசந்திராயன் ஒரு கிறிஸ்தவனான பிற்பாடு நாட்டிலே குடிமக்கள் எல்லாம் பாபிலோனிய மார்க்கத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவர்களைத்தான் கொன்று விட்டார்களே. ஆகவே ஆங்காங்கு சிதறி ஓடுகின்ற கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பேர் தான். குணசந்திராயன் ஆட்களை அனுப்பி, சேவர்களை அனுப்பி, அப்படி கோயில்களிலே மலைகளிலே ஒழித்துக் கொண்டிருந்த எல்லோரையும் கூட்டிக் கொண்டு வந்தார். கூட்டிக் கொண்டு வந்தாலும் ரொம்ப ஒரு சிறிய கூட்டம் தான். ஒரு அரசனாக இருந்து கொண்டு ஒரு சிறிய கூட்டம் தான் தனக்கு கிறிஸ்தவர்கள், மற்றவர்கள் எல்லாரும் அந்த பாபிலோனியர்கள். பாபிலோனுடைய முக்கியமான தெய்வம் சூரிய பகவான். ஆகவே அவர்கள் மத்தியில் எப்படி அரசாளுவது? ஆகவே கான்ஸ்டன்டைன் என்று சொல்லப்பட்ட அந்த ராஜா, சரித்திரத்திலே ஒரு சாசனம் இருக்கிறது, கான்ஸ்டன்டைன் கான்ஃபெடரேஷன் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அவன் என்ன செய்தான் என்றால், தன்னுடைய குடிமக்களுக்கு ஒரு பிரகடனம் பண்ணினான். யார் யார் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்களோ அவர்களுக்கு அங்கு அநேக சலுகைகள் அளிக்கப்படும். கல்வியிலே சலுகை, உத்தியோகத்திலே சலுகை, நிலங்கள், பலவிதமான சலுகைகள் கொடுக்கப்படும் என்று அறிவித்தார். அந்த சலுகை கேட்டுடனே நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள் வந்து விட்டார்கள். எப்படிப்பட்டவர்கள்? கொஞ்சம் கீழான மக்கள். புரியுதுங்களா? இன்றைக்கு அப்படித்தானே அநேக இடங்களில் வருகிறார்கள். ஆகவே கருப்பன் என்று சொல்லப்பட்டு யோவான் என்று பெயர் வச்சுட்டு வந்துட்டாங்க. பெயரை மாத்திரம் மாற்றினால் போதும், வேற எதையும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அங்கே போதிப்பதற்கு நேரம் கிடையாது, அவர்களை போதித்து திருத்துவதற்கும் நேரம் கிடையாது. ஆகவே அந்த ராஜாவும் அங்கே இருந்த கிறிஸ்தவ பாதிரிமார்களும் யோசித்து என்ன செய்தார்கள்? இப்பொழுது எல்லோரையும் கிறிஸ்தவர்கள் ஆகிவிடலாம், பின்னாலே நாங்கள் மெதுவாக அவர்களுக்கு போதித்து இந்த வேத வாக்கியத்தின்படி அவர்களை வழிநடத்தி விடுகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் நடந்தது வேற மாதிரி நடந்து விட்டது. இவர்கள் அவர்களுக்கு போதிக்கிறதை விட அவர்கள் இவர்களுக்கு போதித்து விட்டார்கள். மக்களை மாற்றுவது சாதாரணமான காரியமா? உதாரணமாக பாருங்க, ஒரு பெரிய கூட்டம் கிறிஸ்துவலான பிற்பாடு பாதிரியாரை கூட்டிட்டு போனார் தேவாலயத்துக்கு கூட்டிட்டு போனா அவங்க எல்லாம் செல வணக்கம் செய்தவர்கள், பலவிதமான பண்டிகைகளை கொண்டாடினவர்கள். இந்த கோயிலை சுத்தி பார்க்குறாங்க, அந்த சிலைகளே கிடையாது. அப்பொழுது அவர் சொன்னார்கள், இது என்ன, ஏன் இந்த கோயில சாமியே இல்லை? பின்ன சாமியே இல்லாமல் எப்படி கும்பிடுறது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதில்லை. ஆகவே அவர்களுக்கு தேவாலயம் மாதிரி இல்லை, அதுல சாமி கடவுளும் இல்லை, ஜெபம் பண்ணவும் கடவுளுக்கு முன்னால சிலையை வச்சுதானே ஜெபம் பண்ணவங்க, அவங்களுக்கு தெரியல கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. ஆகவே இந்த புதிய கிறிஸ்துவலானவர்களை எப்படி திருத்துவது, எப்படி போதிப்பது என்று அந்த குருமார்களுக்கு தெரியல. அவர்கள் ஏராளமான பேரா இருந்தார்கள், கிறிஸ்தவம் கொஞ்சம் பேரா இருந்தாங்க. அந்த குருமார்கள் அவர்களுக்கு போதனை செய்து அவர்களை மாற்ற வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்கள். ஆனால் நடந்தது என்ன? அப்படி கன்வெர்ட் ஆகி வந்தவர்கள் தங்களுடைய மார்க்கத்தினுடைய கொள்கைகளை எல்லாம் இந்த கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அவங்க தடை செய்வதற்கு யாரும் கிடையாது. சரி, அந்த மார்க்கத்திலே சிலை வணக்கம், இங்கேயும் சிலை. அப்போ அந்த பாதிரியார் சொன்னாங்க, சரி வேற வழி இல்லை, வேற எதையும் சிலையா வைக்காதீங்க, இயேசு சாமியும் சிலையா வச்சிருங்க, இயேசு சாமியும் சிலையா வச்சிருங்க. அந்த இந்து மார்க்கங்களில, இந்த பாபிலோனிய மார்க்கத்துல பெண் தெய்வங்கள், ஈஸ்வரி பரமேஸ்வரி என்று சொல்லி அங்கு பெண் தெய்வங்கள் அத்தால் என்று இங்கே வேதத்தில் எல்லாம் இருக்கிறது. ஆகவே இங்கே கிறிஸ்துவ மதத்தில் பெண் தெய்வங்கள் கிடையாது. அங்கே எல்லாம் பெண்கள் விசேஷமாக பெண் தெய்வத்தை வணங்கினவர்கள். கிறிஸ்துவ மதத்தில் எங்க பெண் தெய்வம் இருக்குது? அதனால கன்னிமரியாமாவே என்ன செய்தாங்க? அந்த தெய்வத்தினுடைய நிலைமைக்கு உயர்த்திட்டாங்க. கன்னிமரியாயே வாழ்க என்று ஜெபம் பண்ண வைத்தார்கள். கன்னிமரியாமகிட்ட ஜெபம் பண்ணுங்க. சரி, அவங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சு. சரி, இந்துக்கள்ல தேர் எடுக்கிறாங்க, அது ஒரு விசேஷமான காரியம். இங்கே கிறிஸ்துவ மதத்தில் எங்க தேர் எடுக்கணும்னு சொன்னாங்க. சரி, என்ன செய்வது, இவர்களை பின்னால திருத்திக் கொள்ளலாம் என்று சப்ரம் என்று ஒன்று வைத்து நீங்களும் தேர் எடுங்க. சரி, இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில், இந்து மார்க்கத்தில் சாமியார்கள் கல்யாணம் பண்ணாதவங்க தான் அங்கே குருக்களாக இருக்க முடியும். அப்ப இங்கே கிறிஸ்துவர்களை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா அவர்களை குருகள் மாதிரியே அவங்க நினைக்க முடியல. அதனால என்ன கொண்டு வந்தாங்கன்னா, குருமார்கள் கல்யாணம் செய்யக்கூடாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதனால ஃபாதர் என்று இப்பொழுது கூப்பிடுகிறோம், அவர்களை எல்லாம் ஃபாதர்ஸ் என்று சொல்றோம். அந்த பாபிலோனிய இந்து மார்க்கங்களில தேவடியாள்கள் என்ற ஒரு கூட்டம் இருந்தது. தேவ அடியாள்கள், ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறது. தேவாலயத்திலே அந்த தேவாலயத்தை கழுவுவது, சுத்தம் பண்ணுவது, அந்த பூஜை பாட்டு பாடுவது, இந்த மாதிரியான பணிவிடைகள் செய்கிறவங்க தேவ அடியாள்கள் என்று அழைத்தார்கள். அங்கே பணிவிடை செய்கிற பெண்கள். அப்ப இங்கேயும் பணிவிடை செய்கிற பெண்கள் யாரு? நன்ஸ் பணிவிடை செய்தாங்க.
அந்த பாபிலோனிய மார்க்கங்கள் இந்து மார்க்கங்களில உத்திராட்சி மாலை, இந்த மாலையை போட்டுதான் ஜெபம் பண்ணுவாங்க. அதை உருட்டி 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 ஜெபம் பண்ணுவாங்க. சரி, அங்க உத்திராட்சி மாலை இருக்கிறது, இங்க என்ன ஜெப மாலை. சரி, அந்த பாபிலோனிய மார்க்கத்துல மந்திரங்கள் எல்லாம் மந்திரம்னு தான் சொல்லுவாங்க. சரி, இங்கே என்ன பரமண்டல மந்திரம், தேவ மாதா மந்திரம். நான் சொல்றவங்களுக்கு புரியுதுல்ல? சரி, நான் சில காரியங்களை சொல்றேன். அப்படி நான் சொல்லும் போது தயவு செய்து நீங்க அதை தப்புதமா நினைக்காதீங்க. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாகவோ கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு விரோதமாகவோ நான் ஒன்றும் பேசுறேன். தயவு செய்து நீங்க மன்னிக்கணும். நான் கிறிஸ்தவங்களுக்காகவும் கிறிஸ்தவ மார்க்கத்துக்காகவும் வாழ்றேன் நான். ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நடந்தது என்ன, சரித்திரம் என்னன்னு நான் சொல்றேன். இந்த சரித்திரத்தை நீங்க கேட்குறீங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா வெளியில போய் எந்த சரித்திர ஆசிரியர் கேளுங்க, நான் சொன்னது உண்மைதானா இல்லையான்னு கேளுங்க. அல்லது நீங்களே சரித்திர புத்தகத்தை எடுத்து படி, நான் சொல்வது உண்மைதானா இல்லையான்னு. அது ரொம்ப நல்லது. போதிக்கும் போது படித்தவர்களிடத்துல போதிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நாங்க சொல்ற காரியங்கள் அவங்களுக்கு தெரியும். ஓஹோ அப்படியான்னு அவங்க உடனே புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒருவேளை இவர்கள் எல்லாவற்றையும் படியாதவங்க தான் கொஸ்டின் பண்ணுவாங்க. ஆகவே நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சொல்வது சரியா இல்லையான்னு போய் பார்த்துக்கணும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்படியானால் இன்றைக்கு அந்த மார்க்கத்தினுடைய அநேக காரியங்கள் கிறிஸ்துவ மார்க்கத்தில் வந்துட்டு, இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் வந்த அந்த சபைக்கு தான் கத்தோலிக்க மார்க்கம்னு பேர். அப்படியானால் இந்த கத்தோலிக்க திருச்சபையில இன்றைக்கு நாம் பார்ப்பது என்ன, அநேக விதமான சடங்காச்சாரங்கள். இந்த கத்தோலிக்க மார்க்கம் எப்படி வந்தது? அந்நியர்கள் இந்த மார்க்கத்துக்கு வந்த போது அவர்கள் துவக்கத்திலே வேதத்தை போதித்து அந்த ஜனங்களை திருத்தி விடலாம், வேத மார்க்கத்திலே கொண்டு வந்து விடலாம் என்றுதான் நம்பினார்கள், எண்ணினார்கள். குறை சொல்வதற்கு இல்லை. ஆனாலும் உங்களுக்கு தெரியும், இது மெஜாரிட்டியான பீப்புள், பெரிய அளவில் பீப்புள் வந்து அவங்க இந்த பாதிரியாளர் சொன்னது கேட்க மாட்டேன்ட்டாங்க. எங்களுடைய வணக்கம் இப்படித்தான், எங்களுடைய வணக்கம் இப்படித்தான், நாங்கள் அப்படித்தான் செய்வோம். ஆகவே பாதிரியார்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. சரி, என்ன செய்தார்கள்? கிறிஸ்து மார்க்கத்துக்கும் இந்து மார்க்கத்துக்கும் அவர் கனசுந்தராஜன் சொன்னாரு, என்னுடைய ராஜ்யத்துல 2 மார்க்கம் இருக்கக்கூடாது, 2 மார்க்கம் இருந்துட்டு சண்டை போட்டு இருக்க கூடாது நீங்க. அதனால 2 மார்க்கத்தையும் ஒன்னா சேர்க்கிற மாதிரி காரியங்களை செய்யுங்கன்னு சொன்னார் அவர். இங்க அக்பர் என்ன செய்தாருன்னா, இந்துக்களும் முஸ்லிம்ஸும் சண்டை போட்டிருக்காதீங்க, இந்த 2 மார்க்கத்துகள் ஒன்னா சேர்த்து தீன் இலாகி என்ற ஒரு மார்க்கத்தை அக்பர் உண்டு பண்ணினார் என்று நம்ம சரித்திரத்துல வாசிக்கிறோம். தீன் இலாகி என்ற ஒரு மார்க்கம், அது அதிகமாக வெளியே வரல. அதே மாதிரி இந்த கொனுசுந்தராயன் என்ன செய்தார், 2 காரியங்கள் இருக்கக்கூடாது, 2 செட் ஆஃப் பிலீஃப்ஸ் இருக்கக்கூடாது. ஆகவே கிறிஸ்துவ மார்க்கத்துக்கும் அந்த பாபிலோனிய மார்க்கத்துக்கும் என்ன எது காமனா இருக்குதோ, பொதுப்படையா இருக்கிறதெல்லாம் ஒன்னா சேர்த்துருங்க என்று சொன்னார். ஆகவே குருமார்கள் என்ன செய்தார் என்றால், திருத்த முடியாத போது இந்த கொள்கைகளுக்கு வேதத்திலே ஏதாவது சப்போர்ட் இருக்குதா, ஏதாவது வசனம் இருக்குதான்னு பார்த்து இந்த காரியங்களுக்கெல்லாம் வேத வசனத்தை எடுத்து 1-2 வேத வசனங்களை வச்சு அந்த அந்நிய நாட்டினுடைய கொள்கை, அந்நிய மார்க்கத்தினுடைய கொள்கை எல்லாத்தையும், அநேக கொள்கைகளை கிறிஸ்துவ மார்க்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்படி 2 ஒன்றாக கலந்த மார்க்கத்துக்கு பேர் தான் ரோமன் கத்தோலிக்க மார்க்கம். ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் இப்ப ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்யறாங்களா, தேவனுக்கு விரோதமாக செய்ய வேண்டும் என்று செய்தார்களா? இல்லை. அவர்களுடைய எண்ணம் நல்ல எண்ணம் தான். அவர்கள் இப்பொழுது இருக்கட்டும், விட்டு கொடுப்போம், பின்னாலே வேதத்தை போதித்து அவர்களை வேதத்தின் வழியில கொண்டு வருவோம் என்று நினைத்துத்தான் இவர்கள் எல்லாவற்றையும் தற்காலிகமாக செய்தார்கள். ஆனால் தற்காலிகமாக செய்தது அது நிரந்தரமாக ஆகும் என்று அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு புரியாது. ஆகவே இன்றைக்கு அது நிரந்தரமாக ஆகிவிட்டது. நான் சொல்லுவது விடவில்லை, நிரந்தரமாக ஆகிவிட்டது. ஆகவே இன்றைக்கு நாம் என்ன பார்க்கிறோம், இந்த நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்தில் இன்றைக்கு நாம் அனுஷ்டிக்கிற காரியங்களில மற்ற மார்க்கத்தினுடைய ஏராளமான கொள்கைகளை இந்த கிறிஸ்தவ மார்க்கத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைய கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு கலப்புள்ள மார்க்கமாக மாறிவிட்டது. உங்களுக்கு அதை பற்றி சந்தேகம் இருந்தால், வேதத்திலே ஆதியாகமத்திலே இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பை பற்றி, வாரத்தின் முதல் நாளை பற்றி ஒரு வசனம் கூட கிடையாது. ஒரு வசனம் டு சப்போர்ட் சண்டே ஆப்சர்வன்ஸ். தேர் இஸ் நாட் ஈவன் எ சிங்கிள் வேர்ட் ஃப்ரம் தி என்டையர் பைபிள். இந்த வேத வாக்கியத்துல ஒரு வசனம் கூட கிடையாது. அப்போ ஒரு வசனம் கூட சப்போர்ட் பண்றதுக்கு இல்லாம இந்த கொள்கைகள் இன்றைய கிறிஸ்து மார்க்கத்தில் இருக்குதுன்னு சொன்னா அது எப்படி வந்தது? உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சரித்திரத்தை நீங்கள் இன்றைக்கு இந்த 2 மார்க்கத்தையும் கொனுசந்திராயன் உண்டாக்கினார். அது ரோமன் கத்தோலிக்க மார்க்கமாக வளர்ந்து
1260 ஆண்டுகள் இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் ஆட்சி செலுத்தினது. அப்படி ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் 1260 வருஷம் ஆட்சி செலுத்தும் போது எல்லாம் வேதத்தில் இருக்குது. 1260 வருஷம் அவர்கள் அரசாங்க போது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த வேத புத்தகத்தை ஒழித்துவிட்டு அங்கு வேட்டிகன் அரண்மனையில இந்த பெரிய வேதாங்கத்தை ஒரு டேபிள்ல வச்சு பொன் சங்கிலினால கட்டி வைத்து விட்டார்கள். அப்பொழுது வேதத்தை யாரும் படிக்கக்கூடாது. ஏன்? இவர்கள் இந்த சிலை வணக்கம் இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்த போது அங்கிருந்த உண்மையான கிறிஸ்தவர்கள் எதிர்த்தார்கள். புரியுதுங்களா? எதிர்த்த போது இந்த வேதத்தை படித்துத்தானே இவர்கள் எதிர்க்கிறார்கள், ஆகவே வேதத்தையே படிக்கக்கூடாது. வேதத்தை படிப்பது சாவான பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்து வேதத்தை எல்லாம் திரட்டி, யாரு? பாப்பரசர்கள் 10 முறை வேதத்தை எல்லாம் திரட்டி கொளுத்தி விட்டார். வேதம் யார் கையிலாவது இருந்தால் அவர்களுக்கு உடனே மரண தண்டனை, ஜெயில் தண்டனை. அப்போ நாளாக இந்த வேதமே இல்லாமல் போன போது அடுத்த சந்ததி வந்து இதுதான் கிறிஸ்துவ மார்க்கம் என்று சொல்லி அந்த பாரம்பரியங்களை அப்படியே கை கொண்டு வந்து விட்டார்கள். அப்ப லுத்தர் ஆசிரியர் காலத்தில் அதற்கு முன்னோடியாகிய ஹஸ் ஜெரோம் என்றப்பட்ட பெரியவர்கள், விக்லிப் என்று சொல்லப்பட்டவர்கள் எழும்பி வேதத்தை வாசித்து வேதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த தப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி கடைசி லுத்தர் சாஸ்திரியார் காலத்தில் அவர்கள் எழுந்து சத்தியத்துக்காக நிற்க முடிந்தது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த சிலை வணக்கம் எப்படி வந்ததோ, இந்த பெண் தெய்வம் வணக்கம் எப்படி வந்ததோ, இந்த அதே விதமான பண்டிகைகள், உதாரணமாக பாபிலோனியில எஸ்தோர் என்ற ஒரு தேவதை, அந்த எஸ்தோர் என்கிற தேவதை செத்து போய் 3வது நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போனார்கள் என்று பாபிலோனிய மார்க்கத்துல நம்பி அந்த எஸ்தோர் தேவதையை வணங்கிட்டு வந்தாங்க. இங்கிலீஷ்ல, தமிழ்ல எஸ்தோர், இங்கிலீஷ்ல வந்து ஈஸ்டர் காடஸ். சரி, நான் உங்களுக்கு கேட்கிறேன், தயவுசெய்து நீங்க பதில் சொல்றீங்களா? இயேசு கிறிஸ்து பிறந்தது குளிர்காலமா வெய்ய காலமா? பிறந்தது குளிர்காலமா வெய்ய காலமா? மிஸ்டர் ராஜேந்திரன், என்னங்க குளிர்காலம், நீங்க அம்மா என்ன காலம்? வெயில் காலம். சரி, 2 பேர் 2 ஆன்சர் சொல்றீங்களே. யோவான் 18:18 வாசிக்கிறேன். குளிர்காலமானபடியினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கரிநெருப்பு உண்டாக்கி நின்று குளிர்ந்து காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு கூட பேதுரு நின்று குளிர்ந்து காய்ந்து கொண்டிருந்தான். உங்களுக்கு புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவை விசாரிப்பதற்கு பிலாத்துவினுடைய அரண்மனையில நிற்கிறாங்க. அப்ப பேதுரு அங்க போன, சேவகர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். குளிர் காய்ந்து கொண்டிருந்தா அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, ஒருவேளை மற்ற நேரங்களில் கூட குளிர் அடிக்கலாம். ஆனா என்ன சொல்றது வேதம்? குளிர்காலமாய் இருந்தபடினாலே. புரியுதுங்களா? சரி, அப்போ ஆண்டவர் இறந்தது எந்த காலம்? குளிர்காலம். சரி, அவர் எத்தனை வருஷம் உலகத்தில் இருந்தாரு? 33 வருஷம் இல்லைங்களா? அப்போ 33வது பிறந்த நாள் வந்து 6 மாசம் கழித்து அவர் இறந்திருக்கிறார். சொல்றது புரியுதுங்களா? 33 வருஷம் ஆண்டவர் உயிரோடு இருந்தார் உலகத்துல. அப்படியானால் அவர் இறந்தது எப்போ? 33வது பிறந்த நாள் வந்து 6 மாதம் கழித்து அவர் இறந்து விட்டார். புரியுதுங்களா? சரி, அப்ப அவர் இறந்தது குளிர்காலம் என்று சொன்னார். குளிர்காலம் ஒத்துக்கிறீங்களா? வேதத்தில் இருக்கா? குளிர்காலம் அணிபடினாலே பேதுரு குளிர் காய்ந்தான் என்று வேதத்தில் இருக்குது. எப்ப குளிர் காய்ந்தான் பேதுரு? அவர் சாகும் போது தானே, மரணத்துக்கு முன்னாடி தானே, பிலாத்துனுடைய அரண்மனையில விசாரணை செய்யும் போது இல்லையா? அப்ப வேதத்தின் பிரகாரம் ஆண்டவர் இறந்தது குளிர்காலம். புரியுதுங்களா? சரி, அப்ப அவர் பிறந்தது எப்போ? 6 மாசத்துக்கு முன்னாடி. சரி, குளிர்காலம்னு எந்த மாசம்? ஒருவேளை நவம்பர் அல்லது டிசம்பர் அல்லது ஜனவரி, இது 3 மாசம் தான் குளிர்காலம் பொதுவா. அப்போ அவர் பிறந்தது நவம்பர், ஆனால் 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன மாசம் சொல்லுங்க? 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன மாசம்? மார்ச் மாசம். சரி, அவர் பிறந்தது வந்து, அவருக்கு இறந்தது டிசம்பர், ஆனால் 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன மாதம்? சாரி, மே மாதம். 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன மாதம்? ஜூன் மாதம். சரி, அவர் இறந்தது ஒருவேளை ஜனவரி, ஏன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன மாசம்? ஜூலை மாசம். உங்களுக்கு தெரியல, ஆதி காலத்துல கிறிஸ்துமஸை ஏப்ரல் மாதம் கொண்டாடி கொண்டு வந்தார்கள், சரித்திரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது. அப்படியானால் அவர் இறந்தது குளிர்காலம், பிறந்தது என்ன? கோடை காலம். இப்ப நம்ம எப்படி கொண்டாடுறோம்? தலையீழா கொண்டாடுறோம். பிறந்தது எப்போ? குளிர்காலம், இறந்தது கோடை காலம். தலையீழா ஆயிடுச்சு. பைபிளுக்கு தலையீழா மாறி. ஏன் தலையீழா ஆச்சு தெரியுங்களா? ஏன் தலையீழா ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? வேதத்தின் அடிப்படையிலே பண்டிகைகளை நாம் வைக்கல கிறிஸ்து மதத்துல. பின் என்ன அடிப்படையில? அந்த ஜனங்கள் கன்வெர்ட் ஆகி வந்தாங்களே மற்ற மார்க்கத்திலிருந்து, அவர்கள் என்ன செய்தாங்கன்னா அவங்க பண்டிகைகளை எல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டாங்க, கிறிஸ்து மார்க்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க. புரியுதுங்களா? அவர்கள் என்னென்ன பண்டிகைகளை கொண்டாடி இருந்தாங்களோ வெளியில,
அந்த பண்டிகை அவருடைய மார்க்கத்தில் கொண்டு வந்த பண்டிகைகள் எல்லாம் கிறிஸ்துவ மார்க்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? சரித்திரத்தை நான் சொல்றேன். நீங்க என்சைக்ளோபீடியான்னு ஒரு பெரிய புஸ்தகங்கள் எல்லாம் இருக்கு. அந்த என்சைக்ளோபீடியா என்ற புஸ்தகங்கள் எல்லாம் போய் கிறிஸ்துமஸ் என்ற இடத்துல வாசித்து பாருங்க. அது சரித்திர சம்பந்தமான புஸ்தகங்கள், ஆராய்ச்சி உள்ள புத்தகம், அதுல உங்களுக்கு இருக்கும். ஆகவே அந்த ஏஸ்தோர் தேவனுடைய பண்டிகை ஈஸ்டர் பண்டிகைன்னு கொண்டாடிட்டு இருந்தாங்க. அது சம்மர்ல, வெயில் காலத்துல. அதை அப்படியே இங்க இழுத்து கிறிஸ்தவ மார்க்கத்துல ஈஸ்டர் பண்டிகைன்னு வச்சுட்டாங்க. டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி சூரியனுடைய பிறந்த நாள் என்று சொல்லி அவங்க கொண்டாடிட்டு வந்தாங்க. அந்த டிசம்பர் மாசம் 25ஆம் தேதியை இங்க கிறிஸ்துவ மார்க்கத்தில் கொண்டு வந்து அதை ஆண்டவர் பிறந்த நாள்னு வச்சுட்டாங்க. ஆண்டவர் பிறந்த நாள் நமக்கு தெரியாது, சத்துருக்காரங்க கண்டுபிடிக்கல. வருஷம் தெரியும், மாதம் தெரியாது, அந்த நாட்கள் தெரியாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுங்களா? பண்டிகைகள் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற பண்டிகைகள் எல்லாமே மற்ற மார்க்கத்தினுடைய பண்டிகைகளை தான் நம்ம கிறிஸ்தவம் பேரை வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கோம். அதே போலவே கவனிங்க, சூரிய பகவானுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை. அப்ப நீங்க இன்னொன்று வாசிங்க, இந்த புதன்கிழமை என்பது புதன் கிரகத்தின் பெயரை வச்சது. வெள்ளிக்கிழமை என்பது வெள்ளி என்ற கிரகத்தினுடைய பெயரோடு வந்தது. சனிக்கிழமை என்பது சனி கிரகத்தினுடைய பெயரோடு வந்தது. ஆனால் இந்த மற்ற பெயர்கள் எல்லாம் மற்ற கிரகத்தின் இருந்து வந்தாலும் இது மற்ற கிரகத்துக்கு டெடிகேட் பண்ணல. ஆனா ஞாயிற்றுக்கிழமைய சூரியனுக்கு டெடிகேட் பண்ணிட்டாங்க. அந்த நாள் சூரியனுடைய நாள் என்று டெடிகேட் பண்ணி அந்த நாளை வணங்கி கொண்டு வந்தாங்க. அதுதான் விசேஷம். மித்ரா ரிலிஜன்ல அந்த சூரிய வணக்கத்தின் நாளாக அதை வைத்திருந்தார்கள். அந்த சூரிய வணக்கத்துடைய நாளை கொண்டு வந்து இங்க நம்ம கிறிஸ்துவ மார்க்கத்தில் என்ன செய்துட்டாங்க வச்சு இதுதான் ஓய்வு நாள் என்று வைத்துக் கொண்டார்கள். சரி, அதை கிறிஸ்துவ நம்பணுமே, அதுக்காக ஆண்டவர் உயிரோடு இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் அந்த நாள்ல வந்தார். அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் என்ன செய்ய போறோம், ஆசரிக்க போறோம். இதை யார் கொண்டு வந்தா? மற்ற மார்க்கத்திலே இருந்து வந்த மக்கள் இதை கொண்டு வந்தாங்க. அவங்க மெஜாரிட்டி, பெரிய மெஜாரிட்டி. அப்ப சிறிய மெஜாரிட்டியா இருக்க கிறிஸ்துவ அதை எழுத்த போது அந்த எழுத்த கிறிஸ்துவங்களை எல்லாம் கொண்டுட்டாங்க. ரோமராயர்கள் கிறிஸ்துவங்களை கொண்டாங்க. இங்க என்னன்னா சபையில இருக்கிறவங்க இந்த வேத வசனத்தை எடுத்து, இல்ல ஞாயிற்றுக்கிழமை கடவுள் பிரகாரம் ஓய்வு நாள் இல்லை, அந்த சனிக்கிழமை தான் ஓய்வு நாள்னு சொன்னவங்க எல்லாம் வெட்டு, விக்கிரகத்தை வேண்டாம், செலவணக்கம் இருக்கக்கூடாது, வேதத்துல செலவணக்கம் கிடையாது, நீங்க செலவணக்கத்தை கொண்டாடாதீங்க. இப்படி யார் யார் எதிர்த்தார்களோ அவங்க எல்லாம் பட்டயத்துக்கு இரையாகி விட்டார்கள். தைரியமா முனிவர் என்று சொல்லி வீரமா முனிவர் உட்ரா பெஸ்கி என்ற ஒரு பெரிய முனிவர் இங்கு கத்தோலிக்க திருச்சபையில் இருந்தார். அவர் சதுர அகராதி என்று தமிழ்ல எழுதியிருந்தார். அவர் தன்னுடைய புத்தகத்தை எழுதும்போது சொல்கிறார், அந்த நாளிலே கத்தோலிக்க திருச்சபையை எழுத்தவங்கள நாங்க கொன்றோம், 10 கோடி பேரை கொண்டோம். எத்தனை கோடி பேர்? 10 கோடி பேர். நான் சொல்றது இல்லை, அவர் சொல்றது. அப்படி ஆனால் இன்றைக்கு எங்களை எழுத்தீங்கன்னா கொள்ளுவோம். அந்த அஞ்ஞானிகள் 5 லட்சம் கிறிஸ்தவங்களை தான் கொண்டாங்க. உங்களுக்கு புரியுதுல? நீங்க நல்லா கவனிங்க, மார்க்கத்துக்கு மேல நான் குறை சொல்லலை. அல்லது அநேக ரோமன் கத்தோலிக்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்கிறாங்க, பாரியால் இருக்கிறாங்க, அவர்கள் மேல குறை சொல்லதான் நினைக்காது. அவர்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குற, அவர்களும் அங்கேயும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏராளமா இருக்கிறாங்க. அந்த திருச்சபை, அந்த காலத்தில் இருந்த திருச்சபை இப்படிப்பட்ட விதமான காரியங்களை செய்து விட்டது. அப்ப வேதம் இல்லாதபடி வாழையடியாக வந்துட்டு, புரியுதுங்களா? அப்ப ஏராளமான கிறிஸ்தவர்கள், அப்ப லூதர் சாஸ்திரியார் காலத்துல தான் வேதம் வந்தது. விக்லிப் என்பவர் ஒருவர் தான் 1312 முதலாவதாக வேதத்தை எழுதினார். அவர் கொண்டு ஜெயில போட்டாங்க. ஜெயில இருந்தாலும் எப்படியோ அந்த வேதத்தை எழுதி வெளியே கொண்டு வந்துட்டார். அப்புறம் ஹஸ் என்பவர், ஜெரோம் என்ற அவர் எழுதின வல்கேட் என்ற அந்த பைபிளை தான் இப்ப கத்தோலிக்கர்கள் என்ன செய்யறாங்க, வேதமா வைத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் வேத புத்தகம் எழுதி, அப்புறம் லூதர் சாஸ்திரியார் வந்து எழுதி, அப்புறம் தானே எல்லாம் வேதம் பரவத்தானே இதெல்லாம் தப்பிதம் என்று மக்கள் கண்டார்கள். ஆகவே இந்த தப்பிதமான காரியங்களை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி லூதர் சாஸ்திரியார் புரொட்டஸ்ட் பண்ணினார், சண்டை போட்டார். தனியே ஒரு மனிதனாக இருந்து அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அதிகாரம் உள்ள கத்தோலிக்க திருச்சபை, அந்த திருச்சபை தனி மனிதனாக எதிர்த்தார். தமிழ் வரையிலே நம்முடைய வழக்கத்திலே ஒருவரை பற்றி எனக்கு ஒரு மதிப்பு உண்டு. அவர் பேர் நக்கீர், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த நக்கீருக்கும் கதை என்ன சொல்கிறது, சிவபெருமானுக்கு ஒரு சண்டை. பெண்களுடைய கூந்தல்ல உண்மையான மனம் இருக்கிறதா அல்லது செயற்கை மனம் தானா என்ன ஒரு சண்டை. வேற எதையாவது குறித்து சண்டை போடக்கூடாதா, அதை குறிச்சுதான் சண்டை போட்டாங்க அவங்க. அதனால தகராறு வந்த உடனே சிவபெருமான் உங்களுக்கு தெரியும், நெற்றிக்கணை திறந்து அந்த நக்கீரை எரித்தார்.
இப்போ நக்கீரர் சொன்னார், நீ நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றம். கத்திற்குள் பிரியமானவர்களே, அப்படிதான் லூதர் நின்னார். எனக்கு என்ன வேணும்னாலும் செய்திருக்கேங்க, நான் தனியா நிற்கிறேன். ஆனால் இந்த வேத வசனத்துல காட்டுங்க, இந்த வேத வசனத்தில் இல்லாத காரியங்களை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். யூ ஷோ மீ ஃப்ரம் த பைபிள். நீங்களும் அந்த பைபிள் தானே வச்சிருக்கிறீங்க. இந்த வேத வசனத்துக்கு அப்பாற்பட்டதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். வேதம் மட்டும்தான், பைபிள் அண்ட் ஒன்லி பைபிள். அப்படி வந்ததுதான் இந்த ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கம். அப்படி வந்து இந்த ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தார் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன என்பதை நாம் சற்று கவனித்து பார்க்க வேண்டும். வேத வசனத்தை நாம் கை கொடுக்கிறோமா, அந்த வேதத்தை விட்டுட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோமா? இன்னைக்கு கிறிஸ்துவ மார்க்கத்தில் என்ன விதமான சடங்காச்சாரங்கள் இருந்தாலும் நல்லா யோசித்து பாருங்க, அதெல்லாம் அந்நிய மார்க்கத்திலிருந்து வந்தது. வேத வசனத்துக்கு அப்பாற்பட்டதெல்லாம் புரட்சாதிகள். நான் தஞ்சாவூர்ல கல்யாணம் செய்தேன், திருமணம் செய்தேன். எங்கள் மாமா வந்து நாகர்கோவில் நாகப்பட்டினத்தில் ஒரு பெரிய ரயில்வே ஸ்டோர் ஒன்று இருந்தது, அதில் ஒரு ஆஃபீஸில் இருந்தார். அதுவே நாகப்பட்டினத்துக்கு நான் அடிக்கடி போவேன். அப்போ நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு 12 கிலோமீட்டரில் வந்து வேளாங்கண்ணி மாதா கோயில் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அநேக வேளாங்கண்ணிக்கு போயிருக்கிறீங்க. அப்போ அந்த காலத்தில் இன்றைக்கு கூட மற்ற மார்க்கங்களையும் மற்ற காரியங்களையும் மதிக்கிறவன் நான். ஒருவேளை ஒத்துக்கொள்ளலைன்னா அதை பற்றி பரவாயில்ல, ஆனால் அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறவன் நான். இன்றைக்கு எந்த மார்க்கத்தையும் மதிக்கிறவன், கொள்கைகளையும் மதிக்கிறவன். ஏனென்றால் அவர்கள் பிடித்த கொள்கை அவர்கள் வைத்துக் கொள்ளட்டுமே, எனக்கு பிடித்த கொள்கையை நான் வைத்துக் கொள்கிறேன். ஆகவே மற்றவர்களை மதிக்க வேண்டும், மற்றவருடைய கொள்கையை நான் மதிக்க வேண்டும். ஆகவே நான் இந்த வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு அடிக்கடி நான் போய் வந்தேன். அங்கே மாமனார் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அங்கே ஒரு பெரிய லைப்ரரி இருக்கிறது. அங்கே அநேக குருமார்கள் இருக்கிறார்கள். அவங்கள்ட்ட எல்லாம் பேசுறது, லைப்ரரியில் புத்தகத்தை எடுத்து படிச்சது, ஒரு புத்தகத்தை எடுத்து வாசித்தேன். எனக்கு அது ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது. அந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறது, அந்த புத்தகம் ஒரு பழைய புத்தகம், வாலும் இல்லை கலையும் இல்லை. அது என்ன புத்தகம்னு ஹெட்டிங்கே இல்லை இருக்கு. அது ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறாங்க. அது ஒரு நன்சிட்ட கேட்டேன், அம்மா இதை கொடுங்க வாசிக்கணும்னா அது யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்துட்டாங்க. சரி, அதை நான் வாசிக்கும் போது அது என்ன சொல்லப்பட்டிருக்குது, 14ஆம் நூற்றாண்டில் ரோமன் கத்தோலிக்கர் வந்தார், அதாவது போர்ச்சுகீசியர் வந்தாங்க இந்தியாவில். வந்து என்ன செய்தார்கள் என்றால் அநேகரை கத்தி முனையிலே கிறிஸ்துவர்களாக்குனாங்க. அதுல இந்த நாகர்கோவில் பக்கம் உள்ளவங்க, நாகப்பட்டினம், பொறையார், தரங்கம்பாடி, இப்படிப்பட்ட கீழே வரைக்கும் அங்கே மீன் பிடிக்கிறவர்கள், அந்த மீன் பிடிக்கிற ஜாதியை பூரா கிறிஸ்துவர்களாக்கிட்டாங்க, கடல் கரையோரமாக இருக்கிறவங்க எல்லாம். அப்போ இந்த கிறிஸ்தவர்கள் ஆன உடனே அந்த கிறிஸ்தவர்களுக்கு சில முக்கியமான கோவில்கள் இருந்தன. அவங்க எல்லாம் முன்னாடி இந்துக்கள். அதுல இந்த வேளாங்கண்ணி மாதா அந்த கோயில், இதை நீங்க போய் வேளாங்கண்ணிலே போய் படிக்கலாம். நான் சொல்றது நீங்க ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை, புரியுதுங்களா? இது சரித்திரத்தை நான் சொல்றேன். அங்க போகும்போது அங்கே ஒரு கோவில் இருந்தது. அந்த கோவில் என்னவென்றால் மாரியம்மன் கோவில். அது சரி, அது ஒரு கதை. அந்த மாரியம்மன் கோவில்ல புதுமைகள் நடந்தது. புதுமை என்றால் அற்புதம் நடந்தது. அதனால அந்த கோவில் ஒரு விசேஷமான கோயிலாக இருந்தது. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கோயிலை விடுறதான்னு சொல்லி அவங்க என்ன செய்தாங்க, இந்த கோயிலை கிறிஸ்துவ கோயிலா மாத்திட்டாங்க. அங்க மாரியம்மன் ஒரு சிலை இருக்குது, அந்த சிலைக்கு மேல மேரியம்மன் சிலையை பெருசா செஞ்சு அது மேல வச்சுட்டாங்க. இப்ப இந்த மேரியம்மன் சிலையை போய் கும்பிடுறோம், கிறிஸ்தவங்க எல்லாரும் போய் கும்பிடுறாங்க, மேரியம்மா மேரியம்மான்னு. இந்த சரித்திரம் இன்றைக்கு அந்த பக்கத்துல இருக்கிற எல்லா இந்துக்களுக்கும் தெரியும், அது மாரியம்மன் கோவில்னு தெரியும். அதனால இந்த வேளாங்கண்ணிக்கு நீங்க போனீங்கன்னா கிறிஸ்தவங்களை விட அதிகமா இந்துக்கள் தான் போவாங்க. சில சமயங்கள்ல உண்மையை நம்ம சொல்ல போகும்போது ஜனங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த உண்மைகளை எடுத்து சொல்லும் போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்ன செய்யறது? நான் சொல்ற காரணங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்று வந்திருந்தா அது எவ்வளவோ நல்லா இருக்குமே. உங்களுக்கு புரியுதுங்களா? பரிசுத்த ஆவியானவர் அந்த நாளில் ஊற்றப்பட்டார் என்ற நோக்கத்துக்காக இந்த ஞாயிறு ஆசரிப்பு கிறிஸ்து மதத்தில் வந்திருந்தா அதை நாம் அப்ரிஷியேட் பண்ண வேண்டியதா, தலை வணங்க வேண்டியது. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பை சாத்தம் எப்படி கொண்டு வந்துட்டா தெரியுங்களா? அந்த மார்க்கத்தினுடைய சூரிய பகவானுடைய நாள், அதை கிறிஸ்து மார்க்கத்தில் கொண்டு வந்து இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் எல்லாரும் அதை அனுஷ்டிக்கும்படி வைத்து விட்டார். அப்ப இப்ப நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? நான் ஓப்பனாக தான் பேசுறேன், புரியுதுங்களா? நீங்க தயவுசெய்து அஃபண்ட் ஆகாதீங்க. நான் சொல்றது உண்மைதான். உண்மையை சொல்லும் போது சங்கடமா தான் இருக்குது. ஆனாலும் நீங்களாம் படிச்சவங்க, அறிவாளிகள். நான் சொல்றதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, புரியுதுங்களா? நீங்க அதை பற்றி யோசிங்க, சிந்தி. இன்றைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது அந்நிய மார்க்கத்தினுடைய நாள், அந்நிய தெய்வத்துக்கு டெடிகேட் பண்ண ஒரு நாள்.
இங்க கிறிஸ்துவ மார்க்கத்துல வேத வசனத்துல திட்டவட்டமாக ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் 7ஆம் நாள் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள்னு வேத கிளியரா சொல்லுது. திட்டவட்டமா பேசு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமையை பற்றி வேதத்துல ஒரு வசனம் கிடையாது. அதை நம்ம கை கொள்றோம்னு சொன்னா என்ன தெரியுங்களா? என்னதான் நாம் ஞாயிற்றுக்கிழமையை பயபக்தியோடு ரொம்ப பக்தியோடு நாம் ஆசரித்தாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒரு இந்து தெய்வத்தினுடைய நாளை தான் ஆசரிக்கிறோமே ஒழிய கிறிஸ்துவ நாளை நம்ம புரியுதுங்களா? தமிழ்ல ஒரு பாட்டு உண்டு, பேய் வாழும் சுடுகாட்டை பெருக்கி தள்ளி பெருவிளக்கு ஏற்றி வைத்தால் வீடாமோ. பேய் வாழ்கிற சுடுகாடு, பேய் வாழும் அந்த சுடுகாட்டை நல்லா பெருக்கி சுத்தம் பண்ணி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு சாணம் அழுகி பெருவிளக்கு ஏற்றி வைத்தால் அது வீடாயிருமா? அது சுடுகாடு சுடுகாட்டு தான். நாய்வாளை நறுக்கி தீட்டி நற்றமிழ் எழுத்தாணியாமோ. நாய்வாளை சீவி அதை எழுத்தாணியானா எழுத்தாணி ஆயிருமா? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதுங்களா? அதனால ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பை நாம் எவ்வளவுதான் பயபக்தியோடு ஆசரித்தாலும் அது ஓய்வு நாள் ஆசரிப்பு ஆகாது. ஆகாது என்று மாத்திரமல்ல, நாம் இன்னொரு தெய்வத்தினுடைய நாளை ஆசரிக்கிறோம். அதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வேத வசனத்தை விட்டு விலகி மந்தைக்குள்ள குடிதான அவனாய்கள் வந்து தேவனுடைய பிள்ளைகளை பச்சிக்கிற காலம் வரும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு சொன்னார். அதே போல உங்களுக்குள் அநேகர் எழும்பி மாறுபாடவனைகளை போதிப்பார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். அது எவ்வளவு திட்டவட்டமாக இருக்கிறது! மாறுபாடானவைகள், வேதத்துக்கு அப்பாற்பட்டவைகள், வேதத்துக்கு விரோதமானவைகள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு இந்த விஷயம் தெரியல. அது மறைக்கப்பட்டிருந்தது, அது தெரியாமல் போய்விட்டது. தெரியாமல் போய் ஆண்டவரை தொழுது கொள்கிற அந்த பிள்ளைகளுக்கு சத்தியத்தை எடுத்து காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ நாம் தெரியாமல் நடந்து விட்டோம், இனி அந்த மாதிரி தப்பு என்று தெரிந்த பிற்பாடு என்ன செய்வது? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய மார்க்கம் எல்லாம் சில சமயங்களில் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. நான் கோவில்பட்டியில நான் இருந்தபோது கோவில்பட்டியிலேருந்து திருநெல்வேலிக்கு ஒரு பஸ்ல ஏறினேன். அந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு கொஞ்சம் வேகமாக போய் கொண்டிருந்த போது ஒரு பிராமணர் நல்லா தடியாக இருக்கிறார். அவர் மேலெல்லாம் சட்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது, பூணு மாத்திரம் போட்டிருக்கிறாரு. கையில் ஒரு 3-4 டின்னு முறுக்கு எல்லடை இதெல்லாம் வித்துட்டு அது 4 டின்னு அங்கே இருக்குது. இந்த 4 டின்னு கையில் பிடிச்சிட்டு அவர் சிந்து வச்சிருக்கிறாரு. அவர் வேகமாக முடியாத அந்த பஸ்ஸில் ஏறுறாரு. முடியாத மூச்சு வாங்குது, அப்படியே வேர்வை நிறைய வருது. இந்த சிந்து வேற அவந்துட்டு அதையும் தட்டி முடிச்சுட்டு முடியாத. நான் நல்ல வேலை பின்னாடி நான் இருந்தேன். ஸ்டாப்னு கத்திட்டு வந்தார். அப்புறம் நாங்கள் எல்லாம் சொல்லி அந்த பஸ்ஸை நிறுத்தினோம். ஏற்கனவே ஒரு 6 கிலோமீட்டர் வந்துச்சு. அவர் வந்து அந்த பஸ்ஸில் ஏறி பெருமூச்சு எடுத்துட்டு உட்காந்துருந்தார். இந்த கண்டக்டர் வந்து டிக்கெட் எங்கன்னு கேட்டான். என்னையா இப்போதான் சாக பொழைக்கிறேன்னு பெருமூச்சு வாங்கும்போது டிக்கெட்டை அப்புறம் வாங்கிக்கலையா அப்படின்ட்டார். சரின்னு ஒரு 10 கிலோமீட்டர் போன பிற்பாடு இவர் சொல்றாரு, சங்கரன் கோயிலுக்கு டிக்கெட் கொடு. எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. அது திருநெல்வேலிக்கு போகிற பஸ். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி வந்து அதை நிறுத்தி ஏறி கடைசியில அது தப்பிதமான பஸ்ஸா போய் அப்புறம் 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அவர் இறக்குனாங்க. சில சமயங்கள்ல அவசரமா நாமும் இந்த தப்பிதமான மார்க்கத்தில் ஏறி உட்காந்துட்டா என்ன செய்ய? யோசிச்சு பாருங்க, அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? மார்க்கத்தில எல்லாம் கேள்வியெல்லாம் கிடையாது. மார்க்கத்தில் வந்து கேள்வியே கேட்கக்கூடாது. சும்மா அப்பா அம்மா செய்தாங்களா செய்ய வேண்டியதுதான், கண்ணை மூடிட்டு. கேள்வி கிடையாது. நம்ம வணங்குற தெய்வம் தானா? நம்ம போற வழிதானா? நம்ம செய்யறதெல்லாம் வேதத்துக்கு ஒத்துருக்குதான்னு அந்த கேள்வியே கிடையாது. ஏதோ அப்பா அம்மா செய்தாங்க, நாமும் செய்ய வேண்டியதான். மற்றதுல எல்லாம் கேள்வி. இந்த ரோடு தாம்பரம் போகுதா, எத்தனை கிலோமீட்டர், இந்த மாதிரி எல்லாம் கேள்வி. நானும் மார்க்கத்தில் இருக்கிற மாதிரி கேள்வி கேட்காம ஒரு ரோட்டில் புறப்பட்டு போயிட்டேன். சும்மா ஒரு 20 கிலோமீட்டர் போன பிற்பாடு, ஐயா தாம்பரம் எவ்வளோ தூரம் இருக்குது? இந்த வழியில் வந்தவங்க ஆச்சரியப்பட்டு, தாம்பரமா? நீங்கள் வந்தது வாலாஜாப்பேட்டை போகிற ரோடா? இல்லை, வாலாஜாப்பேட்டை ரோடா? இது தாம்பரம் ரோடு இல்லையா? இல்லை. அப்போ திரும்பி போங்க. திரும்புறதா? 20 கிலோமீட்டர் நடந்து வந்தாச்சு, இனி திரும்பி போவாங்களா யாராவது? இவ்வளவு நாளா இதை கை கொண்டாச்சு, இவ்வளவு நாளா இதை கடைப்பிடிச்சாச்சு, திரும்பலாமா? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அது அப்படியே போக வேண்டியதுதான்.
போய் தான் வாலாஜிப்பட்டிக்கு போகணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சத்தியம் ஆண்டவர் சொல்லும் போது அது உண்மையும் முத்துவம் என்று நமக்கு தெரியும் போது, புரியுதுங்களா, ரைட்டை போட்டு திரும்பி நம்ம போனாதான் அது நல்லது. இல்லைன்னா இப்படியே போயிட்டு இருக்கிறேன்னு போயிட்டு இருந்தா அது எப்படி முடியும்? ஆகவே கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபை அதை கொண்டு வந்தது. சரி, கொண்டு வந்து இவ்வளவு நாளா அனுசரித்தாச்சு, அதனால அதை மாற்ற முடியாது. அவங்க கொள்கை அதுதான். உங்களுக்கு புரியுதுங்களா, விளங்குதா? இவ்வளவு தூரம் நடந்தாச்சு, இனி திரும்பி போறதா கிடையாது, திரும்ப மாட்டோம், நாங்க அதை வச்சுட்டோம். இப்ப கத்தோலிக்க குருமார்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இது நாங்க வச்சது, பைபிள்ல கிடையாது, இது கத்தோலிக்க திருச்சபையினுடைய கொள்கை, ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்புங்கிறது. அதை அவங்க ஒத்துக்கிறாங்க. மான்சியல் செக்யூர் பிரெஞ்சு பிரீஸ்ட் அவருடைய புத்தகத்தில் பிளைன் டாக் அபவுட் ப்ராட்டஸ்டன்டிசம் என்ற அந்த புத்தகத்தில் 213 பக்கத்தில் அவர் சொல்றாரு, இந்த கத்தோலிக்க திருச்சபை கொண்டு வந்த ஆசரிப்பை இன்றைக்கு ப்ராட்டஸ்டன்ட்ஸாகிய நீங்கள் அதை கைக்கொள்ளும் போது நீங்க உங்களுக்கு தெரியாமையே கத்தோலிக்க சபையை தான் பின்பற்றுறீங்க. தேர்தல் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு அவரை தனியாக அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உனக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுரை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அப்படியானால் கடவுளுடைய கற்பனைகளையும் அவருடைய எண்ணங்களையும் நாம் கை கொள்ளேன்னா பேதுருவையே ஆண்டவர் சாத்தான்னு சொல்லிட்டார். அப்புறம் நம்ம என்ன சொல்ல போறாரு? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, திருச்சபை பற்றி பேசும்போது திருச்சபை ஒரு பெண் ஒரு புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது போல திருச்சபையானது ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றுதான் வேதத்தில் சொல்றதே ஒழிய, அந்த ஆண்டவருக்கு மேலாக ஆண்டவர் ஒன்று சொன்னார், இவர்கள் இன்னொன்று சொல்ல அதை அப்படி செய்ய முடியுமா? இன்னொரு காரியம் அதில் இருக்கு, அதை நான் மறுக்க முடியாது. ஆண்டவருடைய வசனங்களை கை கொள்ளாதபடி என்னென்ன செய்யணுமோ தடையாக அதையெல்லாம் சாத்தா கொண்டு வந்து வச்சுட்டான். அது விசேஷமா இந்த சனிக்கிழமை ஆசிரியக்கூடாதபடி எல்லா விதமான தடங்களையும் ஆண்டவர் இந்த உலகத்தில் வச்சுக்கிறான். இதுல ஏன் நீங்க வேற எது வேணாலும் செய்யுங்க, கொலை செய்யாம இருங்க, விபச்சாரம் செய்யாம இருங்க, மற்ற எல்லா கற்பனையும் கை கொள்ளுங்க, அந்த ஓய்வு நாளை மாத்திரம் கை கொண்டு கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதுதான் சாத்தானுடைய திட்டம். அதை பற்றி நினைக்க கூடாது நீங்க. ஏன்னா சாத்தானுக்கு அது விரோதமான காரியங்கள். அந்த ஓய்வு நாள் இயேசு கிறிஸ்துவை அண்ட சராசரத்தின் தேவன் என்று சொல்கிறது. அந்த ஓய்வு நாள் இயேசு கிறிஸ்துவை ரட்சகர் என்று சொல்கிறது. உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த தேவனுமா இருக்கக்கூடாது, அவர் ரட்சகருமாவும் இருக்கக்கூடாது. அந்த யூதர்களும் ரோமர்களும் அந்த ஏரோது 3 பேரும் ஒன்றாக கூட்டி சேர்ந்து ஆண்டவரை கொண்டு விட்டார்களோ, அது மாதிரி இன்றைக்கு ஒரு கூட்டாட்சி. இந்து மார்க்கம் சூரிய பகவானுடைய நாளுன்னு சொல்லுது, கத்தோலிக்கர்கள் அது கடவுளுடைய நாளுன்னு இங்கே கொண்டு வந்துட்டாங்க. சரி, இந்துக்கள் மாதிரி கத்தோலிக்கர்கள் தான் அதை வணங்குறாங்கன்னு சொன்னா புராட்டஸ்டன்ட் சேர்ந்தவங்களும் அதையே வணங்குறாங்க. கூட்டாட்சி ஆண்டவருடைய கற்பனைக்கு விரோதமாக இன்றைக்கு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நமக்கு விளங்கல. ஆனால் ஆண்டவர் அதை திட்டவட்டமாக சொல்றார். நியாய தீர்ப்புல நாம் நிற்க போறோம். அப்ப நியாய தீர்ப்புல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கவனிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல 47வது வசனம், ஒருவனின் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனார், அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். பார்த்தீங்களா? நான் நியாயம் தீர்க்க மாட்டேன். என்னுடைய வசனத்தை வச்சிருவேன், என்னுடைய கற்பனைகளை வச்சிருவேன். ஆண்டவர் கொடுத்த 10 கற்பனையும் இந்த வசனங்களும் தான் நியாய தீர்ப்புல ஆண்டவர் வைக்க போறார். ஆண்டவர் நியாயம் தீர்க்க மாட்டார். அந்த வசனங்கள் படி நடந்தீங்களா, கற்பனையும் படி நடந்தீங்களா? இந்த 2 கேள்விதான் அங்க நியாயாதிபதி அங்க என்ன செய்வாருன்னா அங்க கேட்க போகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்காக வக்கீலாக பரிந்து மன்றாடி கொண்டிருக்கிறார். அவர் இன்றைக்கு வக்கீலாக பரிந்து மன்றாடி கொண்டிருக்க மாட்டார். சீக்கிரமாக நியாயாதிபதியாக வருவார். இன்னைக்கு வக்கீலுங்கிற இடத்துல நீங்க போகலாம், பேசலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனால் நியாயாதிபதியாக உட்காரும் போது அவர் சட்டம் தான். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கிறேன். பிரசங்கி 12-13-14. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஏன்? ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். புரியுதுங்களா? இந்த 2க்கு முன்னால நின்றுதான் ஆகணும் நாம. அப்போ
நம்ம என்ன செய்ய போறோம்? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடைசியிலே ஆண்டவருடைய தூது என்ன? நீ தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். அதுதான் இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் கொடுக்க போற ஒரு விசேஷமான தூது. வெளியாகும் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். வெளியாகும் 14:6. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே சிருஷ்டிகர்த்தாவையே தொழுதவர்கள். பார்த்தீங்களா? ஆகவே நியாய தீர்ப்புல நம்ம என்ன சொல்லுவோம்? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இவர்களை பற்றி ஆண்டவருடைய பிள்ளைகள் நிதானிங்க, ஜெபம் பண்ணுங்க, யோசிங்க. நாங்கள் சொல்றது சரிதானா என்று நீங்கள் போய் பாருங்க. இந்த வசனம் தான் நம்ம நியாயம் இருக்கு. அப்படியானால் வசனத்தின்படி செய்கிறவர்கள். இன்றைக்கு உலகத்தில் 2 விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில. ஒரு கூட்டத்தார் புத்திமான்கள், இன்னொரு கூட்டத்தார் புத்தியற்றவர்கள். சரி, புத்திமான்கள் புத்தியற்றவர்கள் 2 பேரும் வீட்டை கட்டினார்கள். இல்ல, அந்த வீடு ஒரே மாதிரி வீடு. புத்தி உள்ளவன் கண்மலையின் மேல வீட்டை கட்டினான், புத்தி இல்லாதவன் மணல் மேல வீட்டை கட்டினான். அப்ப பெருமழை வந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்த போது, மோதின போது அந்த மணல் மேல கட்டின வீடு அழிந்து போய்விட்டது. கண்மலையின் மேல அந்த கட்டின வீடு நின்றது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா என்ன ஒன்று நமக்கு புரியவில்லை என்றால் நான் வாசிக்க பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பார்த்தீங்களா? ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அல்லது படித்து அதன்படி செய்கிற மனுஷன் தான் புத்தியுள்ளவன். அவன் தான் கண்மலையின் மேல வீட்டை கட்டுறான். ஒருவேளை கண்மணியின் மேல வீட்டை கட்டுறது கடினமான காரியம்தான். விளங்குதுங்களா? ரொம்ப அதிகமாக பிரயாசப்பட்டு வேலை செய்யணும், சுத்தியில அடிச்சு எடுக்கணும், வெடி போட்டு எடுக்கணும். இப்படியெல்லாம் செய்தாதான் கண்மணியில அஸ்திவாரம் போட முடியும். கஷ்டம்தான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு வேத வசனங்கள் சொல்லாத அநேக காரியங்களை நாம செய்துட்டு இருக்கிறோம். அது எல்லாம் நாம கலையணும், மாற்றணும்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டம்தான். உங்களுக்கு புரியுதுங்களா? அது சில சமயத்துல வெடி வச்சு கூட அதை எடுக்க வேண்டியதா இருக்கும். ஆனாலும் புத்திமான்கள், ஞானவான்கள் என்ன செய்வார்கள் என்றால் வசனத்தை கேட்டு அதன்படி செய்வார்கள். அதன்படி செய்வாங்க. அப்படி செய்யறவங்க தான் புத்திசாலிகள், கண்மணியின் மேல வீட்டை கட்டுறவன்னு சொல்ற. 26வது வசனம் வாசிக்கிறேன். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷருக்கு ஒப்பிடுவான். அப்ப இந்த வசனங்களை எல்லாம் கேட்டு செய்யாதிருக்கிறவன் புத்தி இல்லாத மனுஷன். அவன் மணல் மேல வீட்டை கட்டுறான். ஏன் மணல் மேல வீட்டை கட்டுறான்? சுலபம். அந்த அஸ்திவாரம் பறிக்கிறது ரொம்ப சுலபம். ஆகவே ஒரு கிறிஸ்தவனாக இரு. நான் போன வாரத்தில் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாசித்தேன். இயேசு கல்வாரி சிலுவை ஆண்டவர், கல்வாரி சிலுவையில மரித்த அந்த ஆண்டவர், தியாகம் செய்த அந்த ஆண்டவருக்கு இந்த உலகத்துல பலவிதமான இன்பங்களை துவைத்துக் கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஈஸியான வாழ்க்கையை நடத்துகிற கிறிஸ்தவர்கள் ஒரு டிசைபிளாக, ஒரு சீஷராக இருக்க முடியுமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கேட்டு அதன்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் புத்தி இல்லாதவன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். ஏன் அதிகாரம் தெரியல? அத்தாரிட்டியா போதித்தார். ஏன்? ஜட்ஜ்மெண்ட்ல அத்தாரிட்டி தான். அங்க எதுவும் லீனியன்ஸ் கிடையாது. ஜட்ஜ்மெண்ட்ல அந்த நியாய தீர்ப்புல அதிகாரம் தான் இருக்குமே ஒழிய அங்கே இரக்கத்திற்கோ மற்றதுக்கோ அங்கே இடம் கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் அந்த நியாய தீர்ப்புல. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நான் அதிகமாக உங்கள் மத்தியில நான் சொல்ல விரும்பவில்லை. என்றாலும் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கும் என்று அநேக முறை தீர்க்க தரிசனமாக அவர் உழைத்து போனார். இந்த தொனியை தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் போய் சொல்லுங்க. இந்த சத்தியத்தை எல்லாருக்கும் போய் சொல்லுங்க. அது கடவுள் உங்கள் மேல வைத்த ஒரு கடமையாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். யோசித்து பாருங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களை, நீங்க படிச்சவங்க, யோசிக்கிறவங்க, யோசித்து பாருங்க. நீங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஆண்டவரிடத்துல நீங்க விசேஷமா இந்த வசனத்தை வாசித்து பார்த்தது
நாங்கள் சொல்வது உண்மையா பொய்யா? ஆத்ம பாரத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற பாரத்தோடு தான் இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் சொல்றோம். உங்களுக்கு புரியுதுங்களா? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, டாக்டர்கிட்ட போகும்போது உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது. என்ன இப்படி சொல்லிட்டீங்களே டாக்டர்? நான் சந்தோஷமா இருந்தேன். சரி, உள்ளதுன்னு சொல்லணும் டாக்டர், அப்பதான் அது நன்மை. அதே பிரகாரமாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உள்ளதுன்னு நாங்கள் சொல்லிடுறோம். எங்க மேல கோவப்படாதீங்க, எங்க மேல வருத்தப்படாதீங்க. இந்த உலகத்தில் எங்களுக்கு யாரும் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் நேசிக்கிறவர்கள். நீங்களெல்லாம் வாழணும், ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். அந்த கவலையோடு தான் இவர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சொல்லிட்டோம். இல்லைன்னா வேறு காரியங்களை பற்றி ஒரு நேற்று எழுதி போட்டார் ஒரு பெரிய ஆசிரியர். நீங்க எதை பற்றியெல்லாம் பேசுறீங்க? அன்பை பற்றி பேசுங்க, பாவ மன்னிப்பு பேசுங்க, மனந்திருந்தலை பற்றி பேசுங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களை, இன்றைக்கு நான் சொல்லுறேன், இந்த மாதிரி சத்தியத்தை நான் சொல்லாம, புரியுதுங்களா? இப்படிப்பட்ட காரியங்களை நான் பேசிக்கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் இந்த கூட்டங்களை நடத்தினால் ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள். எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த மேடையில் நான் பேசின காரியங்கள் தப்புதம் என்று யாராவது நீங்கள் நிரூபிக்கலான, எதைனாலும் சரி, நான் சொன்னது சரியில்லை, தப்புதம் என்று யாராவது நிரூபித்தீர்களானால் உங்க பின்னால நான் வந்துடுறேன். இது ஒரு சேலஞ்ச். அது யார் வேண்டும் என்றாலும் நீங்க அதை எடுத்துடுங்க. இந்த வேத வசனங்களிலிருந்து இங்க போதிக்கப்பட்ட போதனைகளை தப்புதம் என்று யாராவது நீங்கள் நிரூபித்தீங்கன்னா உங்க பின்னால் இன்னைக்கே நான் வந்துடுறேன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். 74வது 3வது வசனம். ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலோடய அந்த நாள் வராது. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படணும். எங்க வெளிப்படுறான்னு பாருங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவனிடப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுகிறது எதுவோ அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். ஆண்டவருடைய வசனம் சொல்றது பார்த்தீங்களா? இந்த ரகசியத்தை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் உங்களுக்கு விளங்கும். தேவனுடைய சபையில, வெளியில இல்லை, புரியுதுங்களா? திருச்சபையில தேவன் என்று தன்னை காண்பித்து உட்கார்ந்து தேவனாக இருப்பான். ஆனா தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வான். வேதம் சொல்றது. இன்றைய கிறிஸ்தவர்கள் என்று பெயர் எடுத்துக்கொண்டு, பெரிய அதிகாரிகள் என்று பெயர் எடுத்துக்கொண்டு, பெரிய பெரிய ஒரு அறிவாளி ஞானவான் என்று பெயர் எடுத்துக்கொண்டு வேத வசனத்துக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக நாம் செய்யும் போதும் பேசும்போதும் ஆண்டவர் சொன்ன இந்த தீர்க்க வசனத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா இல்லையா நீங்க யோசிப்பார். ஆகவே இன்றைக்கு கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கேட்டின் மகன் பாவ மனுஷன் பிசாசு தேவாலயத்திலேயே கொண்டுட்டு சாதாரண ஆளா உட்காரல, ஒரு பெரிய கடவுள் மாதிரி கொண்டிருந்தான். இன்றைக்கு அவங்களை பார்த்தா தெய்வமாக இருக்கிறது. பெரிய பெரிய பிரபலமானவர்கள், பெரிய பெரிய பிரசங்கியார்கள், பெரிய பெரிய அர்ப்பணம் செய்யறவங்க தேவனுக்கு விரோதமாக இருப்பார்கள். இந்த ரகசியத்தை ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டார். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, 3 கூட்டாட்சி இன்றைக்கு ஆண்டவருடைய கற்பனைக்கு விரோதமாக இருக்கிறது என்றால் அது கேட்பதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறார் என்று சொன்னால் என்ன செய்வது? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அது எப்படிதான் நம்ம ஜீர்ணிக்கிறது? ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, கொலோசையர் 2ஆம் அதிகாரம் அங்கே 14 நான் வாசிக்கிறேன். 14 நமக்கு எதிரடியாகவும் கட்டளையாகலால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் வராதபடிக்கு எடுத்து சிலுவின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பாதாக. இங்கு ஒரு வசனம் சொல்லுகிறது, குற்றப்படுத்தாதது. எதை பற்றி சொல்றார்? ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாட்களையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அப்படியானால் இந்த வசனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுது. இதனுடைய தாற்பயம் என்ன? இத்தனை நாளா ஓய்வு நாளை பற்றி நாம் சொல்லிட்டு இருந்தோமே, இதனுடைய தாற்பயம் என்ற 10 கற்பனையில போஜனப்படி அல்லது பானப்படி, பண்டிகை, இதை குறித்து 10 கற்பனையில பேசல. புரியுதுங்களா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற போஜனப்படி, பானப்படி, பண்டிகை நாட்கள், இவர்கள் எல்லாம் 10 கற்பனையில கிடையாது. பின்ன நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த வேதத்துல 13 வகையான கற்பனைகள் இருக்கிறது என்று. அந்த 13 வகையான கற்பனைகளிலே ஒரு செட் லாஸ். அந்த லாஸ் எங்கே இருக்குது என்று சொன்னால் லேவியராகமத்திலே அங்க இருக்குது.
லேவி ராகமத்துல 23வது அதிகாரத்துல 2வது வசனம், நீங்க சிறுவேல் புத்தரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டும் பண்டிகை நாட்கள். இந்த அதிகாரம் முழுவதும் உதாரணமாக பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, இப்படிப்பட்ட அநேக பண்டிகைகளை குறித்து அங்கு பேசுற. இந்த பண்டிகைகளில 7 நாள் பண்டிகை பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை 7 நாள் என்று இந்த விதமாக பேசுகிறார். அப்ப இந்த பண்டிகைகளில 8 ஓய்வு நாட்களை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். அது ஓய்வு நாள்னே சொல்றாரு, அதுல வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. உதாரணமாக அந்த 7வது வசனத்தை வாசிங்க. 7வது வசனம், முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல், அதுல சாதாரணமான ஒரு வேலையை நீங்கள் செய்ய வேண்டாம். புரியுதுங்களா? சரி. அப்புறம் 8வது வசனம், இதுல 7 நாளும் கர்த்தருடைய தகனபலியிட வேண்டும், 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல் நாள். பஸ்கா பண்டிகையில 7 நாள் கொண்டாடணும். அதுல முதல் நாளும் பரிசுத்தமான ஓய்வு நாள், 8வது நாளும் பரிசுத்தமான ஓய்வு நாள். இங்க நம்ம கத்தோலிக்க திருமறையில அதை என்ன போட்டுப்பட்டிருப்பாங்க, 23வது அதிகாரத்துல ஓய்வு நாள் ஆண்டின் திருநாட்கள். ஆண்டின் திருநாட்கள், திருநாட்கள் என்றால் பண்டிகை நாட்கள், பண்டிகை நாட்களில் ஓய்வு நாள் என்றே அதுக்கு தலைப்பு போட்டிருக்கிறாங்க கத்தோலிக்கர். புரியுதுங்களா? இது வாரத்தில் ஓய்வு நாளை பற்றி இங்க பேசல. ஆகவே லேவி ராகமத்தில் போஜன பண்டிகைகளை குறித்தும் பண்டிகைகளை குறித்தும் அங்க பேசும்போது அதுல 8 ஓய்வு நாட்கள் வருகிறது. குறிச்சுக்கணுங்க. 21வது வசனம், 24வது வசனம், 27வது வசனம், 35வது வசனம், 36வது வசனம், 39வது வசனம், 8 ஓய்வு நாட்களை பற்றி அங்கு வருகிறது. என்ன ஓய்வு நாட்கள்? பண்டிகை ஓய்வு நாட்கள், வாரத்தின் ஓய்வு நாட்கள் அல்ல. ஆகவே இந்த லேவி ராகமத்திலே போஜன பலி, பண்டிகைகள், மற்ற எல்லா பலிகளையும் குறித்து அங்கே பேசுகிறது. ஆகவே அங்கே கொலாசியர்கள் நிருபத்தில் அந்த 2ஆம் அதிகாரத்தில் போஜனத்தையாவது அல்லது மற்றவர்களை குறித்து குற்றப்படுத்தாதிருப்பானாக என்ற அந்த வாக்கியம் அந்த பண்டிகை நாட்களிலே வருகிற அந்த ஓய்வு நாட்களை பற்றி பேசுகிறதே ஒழிய இது வாரத்திலே நாம் அனுஷ்டிக்க வேண்டிய ஓய்வு நாளை பற்றி பேசுகிறதில்லை. நீங்க எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க, யார் வேணும்னாலும் எந்த கேள்வினாலும் கேளுங்க, அதை பற்றி நாங்கள் வருத்தவே பட மாட்டோம். உங்க சந்தேகம் எல்லாம் தீர்த்து இது உண்மை என்பதை நீங்கள் அறிந்து அந்த உண்மையின்படி நடக்க ஆண்டவர் உங்களுக்கு விசேஷமான ஒரு கிருபையை தரத்தக்கதாக நான் உங்களுக்கு விசேஷ விதமாக வேண்டிக் கொள்கிறேன். அநேக சமயங்களிலே நம்முடைய சபையில இங்கே கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்தால் அன்னைக்கு இந்துக்கள் ஒரு பாட்டு பாடினார்கள். அந்த பாட்டு என்னென்றால், சின்ன சிறியவர்கள் செய்யும் மணல் சோற்றை ஒக்கும் மன்னும் கலைஞானம் எல்லாம் பராபரனே. சின்ன சிறுவர்கள் என்ன செய்றாங்க, அந்த மண்ணில் விளையாடுறாங்க, சோறு பொங்கி விளையாடுறாங்க. சின்ன சிறியோர்கள் செய்யும் மணல் சோற்றை ஒக்கும், அந்த மணலில் சோறுன்னு வச்சு விளையாடுறாங்க. அது மாதிரி மண்ணும் கலைஞானம் எல்லாம் பராபரனே. இந்த மார்க்கத்திலே அல்லது வேறு இடத்திலே ஞானம் அல்லது மற்ற இது கடவுள் வார்த்தை என்று பெயர் பெற்றுகிற எல்லாம் அது மாதிரிதான் இருக்குதுன்னு பாடுற. வேதத்துக்கு அப்பால் பெற்றதெல்லாம் இந்த மணல் சோற்றை ஒக்கும், மணல்ல சோறு வச்சு விளையாடுறாங்களே அந்த மாதிரிதான். அது நமக்கு சாப்பிட முடியுமா? அது நமக்கு ஜீவன் கொடுக்குமா? அது நமக்கு பலத்தை கொடுக்குமா? நமக்கு சுகத்தை கொடுக்குமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நீங்கள் கேள்விப்பட்ட அந்த சத்தியத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரீங்க. நீங்க கை கொள்றீங்க, கை கொள்ளல, அது உங்களுடைய இஷ்டம். அது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு காரியம். நாங்கள் சொல்ல வேண்டிய சத்தியத்தை நாங்கள் சொல்லிட்டோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் சத்தியம் அதை பற்றி 3 நாட்கள் பேசணும். இனி அதை நாங்கள் பேச மாட்டோம். புரியுதுங்களா? இனிமேல் தீர்க்க தரிசனங்கள் மற்ற எத்தனையோ காரியங்களை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம். ஒருவேளை அந்த தீர்க்க தரிசனங்களின் ஊடே இந்த காரியம் மறுபடியும் வரலாம். ஆனால் முக்கியமான டாபிக்காக அதை நாங்கள் பேசப்படுதில்லை. இந்த 3 நாட்களில் உங்களுக்கு வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்களை எடுத்து நாங்கள் விவரமாக சொல்லிட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமானா நல்லா கேளுங்க. நம்ம பாதிரியார் வருவாங்க, அவர்கிட்ட எந்த கேள்வினாலும் கேளுங்க. நன்றாக விளக்கமாக தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்ட பிற்பாடு ஆண்டவர் சொல்கிறது இதுதான் என்று தெரிந்த பிற்பாடு தயவுசெய்து அதை கடைப்பிடிங்க. ஜூலியஸ் சீசர் என்ற ஒரு பெரிய ஒரு வீரன் இருந்தார் அந்த ரோம ராஜ்யத்தில். அந்த ஜூலியஸ் சீசரை போல ஒரு பெரிய மன்னன் என்னுடைய எஸ்டிமேட்ல இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வீரன், ஒரு பெரிய ஞானி, மகத்தான காரியங்கள் செய்த ஒரு வீரன்.
இந்த ஜூலியஸ் சீசர் ரோம சாம்ராஜ்யத்தை பரப்பினால் அநேக நாடுகளிலே போய் வெற்றி பெற்றார். ஜூலியஸ் சீசர் கல்யாணம் இல்லை, பிள்ளைகள் இல்லை, தான் கொண்டு வந்த சொத்தை முழுவதும் மக்களுக்கே எழுதிட்டார், ஜனங்களுக்கே எழுதி வச்சிட்டார். உயிர் தன்னுடைய நாடு வாழ வேண்டும், தன்னுடைய மக்கள் வாழ வேண்டும் என்று பேரார்வம் கொண்ட ஒரு பெரிய தலைவன். அநேகர் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவர் டிக்டேட்டர் ஆக போறாரு, ஒரு சர்வாதியாக ஆயிடுவாரு, அவரை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணி மார்ச் மாதம் 15ஆம் தேதி ஐடல் ஆஃப் மார்ச் என்று அது சொல்லுவார்கள். ஷேக்ஸ்பியர்ல ஜூலியஸ் சீசர் என்று ஒரு கவிதை இருக்கிறது, வாசித்து பாருங்க. பிரம்மாண்டமான ஒரு கதை அது. அந்த 15ஆம் தேதியில் அவர் போகிறார், செனட்டுக்கு போகிறார். அப்போ சிலருக்கெல்லாம் இந்த மாதிரி அவர் குத்தி கொள்றதாக அந்த பிளான் தெரிஞ்சிச்சு. அதில் ஒரு நண்பர் வந்து ஜூலியஸ் சீசர் கத்துறாரு, என்ன வேணும் உங்களுக்கு, நான் சொல்றது தயவுசெய்து கேளுங்க, பக்கத்தில் வாங்க, நான் வந்து அதை ரகசியமா சொல்லணும். அதற்கு நேரம் இல்லை. கத்துறார், ஜூலியஸ் சீசர் உங்களை பற்றியது, உங்களுடைய வாழ்க்கையை பற்றியது, கன்சர்ன்ஸ் யூ. ஜூலியஸ் சீசர் சொல்றாரு, வாட் எவர் கன்சர்ன்ஸ் மீ வில் பி லுக் ஆஃப்டர்வர்ட்ஸ். என்னை பற்றின காரியங்களா பின்னால் நான் பார்த்துக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதன். வாட் எவர் கன்சர்ன்ஸ் மீ டு நாட் கம் ஃபர்ஸ்ட். என்னுடைய நாடு, என்னுடைய ஜனந்தான் முதல்ல, அப்புறம் என்ன பற்றின காரியங்களா அப்புறம் கேட்காம போயிட்டாரு. அதே மாதிரி அநேகர் அவரை குத்தி எதிர்பாராதமாக குத்தி கொண்டார்கள். ஜூலியஸ் சீசர் ஒரு பெரிய போர் வீரன். 30 பேர் 40 பேர் இருந்தாலும் அதை தடுத்து அவர்கள் எல்லாத்தையும் மடித்து விடக்கூடிய ஒரு பெரிய போர் வீரன். இந்த கத்தி ஓங்கி குத்துனதிலே தன்னுடைய நண்பன், உயிரான நண்பன் ப்ரூட்டஸ் என்பவர் இருந்தார். அந்த ப்ரூட்டஸ் மேல ஜூலியஸ் சீசர் உயிரையே வைத்திருந்தார், நம்பிக்கை வைத்திருந்தார். அவனை போல ஒரு நண்பன் கிடையாது. அந்த ப்ரூட்டஸ் கத்தி ஓங்கி அவர் குத்த வந்த போது ப்ரூட்டஸ் நீயுமா அப்படியே கீழே விட்டு விட்டார். அந்த நன்றி கொன்றாருக்கு திருவள்ளுவர் சொல்றார், நன்றி கொன்றாருக்கு முடிவு உண்டா, உயிரில்லை செய் நன்றி கொன்ற மகனுக்கு. செய்த நன்றியை மறந்தவங்களுக்கு உயிரை, ப்ரூட்டஸ் நீ என்னுடைய நண்பன் ஆயிற்றே, உனக்கு 1000 காரியம் செய்திருக்கிறேனே, நீ என்னை காப்பாற்றுவா, என் பக்கத்தில் நிற்பாயின்னு நினைத்தேனே, நீயுமா கத்தி ஓங்கி என்னை குத்த வருகிறாய். அந்த நன்றியற்ற தன்மை ஜூலியஸ் சீசரை கொன்று விட்டது, பட்டயம் அவரை கொண்டு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கல்வாரி சிலுவிலே ஈட்டிலே அந்த போர்ச்சவர் குத்தினார். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாமும் ஈட்டி எடுத்த ஆண்டவரை குத்துறோமா? அவர் ஆண்டவர் என்பதை மறுதளிக்கிறோமா? அவர் ரட்சகர் என்பதை நம்ம மறுதளிக்கிறோமா? அந்த ஆண்டவர் என்றும் ரட்சகர் என்றும் நமக்கு சுட்டி காட்டுகிற அந்த பரிசுத்த ஓய்வினாலே நாம் மறுதளிக்கிறோமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, கூடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பேசின கிருபைக்காக உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புள்ள கர்த்தாவே, உம்முடைய வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள ஒத்தாசை செய்யும் தாக்குனே. ஆவியானவர் வல்லமையாக தம்முடைய உள்ளத்திலே பேசிட்டு மாட்டேங்க. இதுவரைக்கும் மறைக்கப்பட்டிருந்த, இதுவரைக்கும் குற்றாட்டமாக இருந்த இந்த சத்தியம், இந்த வெளியேற பெற்ற சத்தியம், நீங்கள் ஆண்டவர், இந்த அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த உண்மையான ஆண்டவர் என்று சத்தியம். ஆண்டவர், எங்களுடைய ஆண்டவர் புத்திரை போல அல்ல, மகாத்மாவை போல அல்ல, அவர் ஒரு மனிதன் அல்ல, அவர் ஒரு பெரிய மனிதன் அல்ல, அவர் இந்த சராசரங்களை படைத்த அநாதி தேவன் என்பதை சுட்டி காட்டுகிறார். அந்த பரிசுத்த நாளுக்கு அநீதம் செய்து விட்டோமா ஆண்டவர்? எவ்வளவு பாவியானாலும் இந்த உலகத்தின் அத்தனை பாவிகளையும் நீக்கத்தக்கதாக இந்த உலகத்துக்கு வந்த ரட்சகர் என்று சுட்டி காட்டுகிற அந்த பரிசுத்த நாளுக்கு நாங்கள் அநியாயம் செய்து அந்த போச்சு அவர்கள் போல நம்முடைய விழாவிலே குத்தி விட்டோமா? அந்த மாதிரி பாவத்தை செய்யாதபடி கிருபை செய்யும் தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் நேசிக்கிறவர்கள் நாங்கள் அறியாமல் செய்தோம், தெரியாமல் செய்தோம் தகப்பனே, இனி அப்படிப்பட்ட குவாரியங்களை செய்யாதபடி, அப்படிப்பட்ட ஒரு வேதனையை நாங்கள் தராதபடி கர்த்தாவே, நாங்கள் நம்முடைய பிள்ளைகளாக நேசித்து வாழ கிருபை செய்யும், கீழ்ப்படிந்து வாழ கிருபை செய்யும்.